வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இது நான் உங்கள் இளையராஜா. இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தையல் மிஷினை சம்மந்தப்பட்டதில் நம்ம கிட்ட கேள்விகள் வந்து நிறைய வந்திருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாகவே நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மிஷின் சம்மந்தப்பட்டது பகிரல. நிறைய கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிப்ஸுக்கு நிறையா மிஷின் சம்மந்தப்பட்டதில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ கேள்வி வந்திருக்கு? 35 கொஸ்டின் கிட்ட வந்திருக்கு. 35 கேள்விகள் வந்து மிஷின் சம்மந்தப்பட்டதே கேட்டிருக்கு. ஆயில் சம்மந்தப்பட்டது, லூப் தையல் வர்றது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய வந்திருக்கு. ஒன்றுனா நம்ம கேள்விகள் பார்ப்போம். இப்போ முதல் கேள்வி கேளுங்கம்மா. ஜிக்கி மிஷின் சப்ளை வருது, பிக்கப் இல்லைங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஜிக்கி மிஷின் வந்து சப்ளை வருது, பிக்கப் இல்லை அப்படின்னு. ஆமா. இப்போ நீங்க வந்து அந்த எலக்ட்ரானிக் மிஷினா இல்லைன்னா அந்த மோட்டர் வந்து பெரிய மோட்டர் இங்கே கீழே டேபிளுக்கு கீழே வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஒரு பெரிய மோட்டர் இருக்கும், தனி மோட்டர் மாதிரி இருக்கு இல்லையா? அது மாதிரி காயில் கட்டுற மோட்டர், அது பெரிய மோட்டர் இருக்குது. அது பழைய முதல்ல வந்த மாடலு. இப்போல்லாம் வந்து எலக்ட்ரானிக் மாதிரி வந்து டிஸ்பிளே வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே வந்திருக்கு. இப்போ அது மோட்டரே இல்லாமல் எல்லாமே இந்த வீல் இதிலே ஃபிட்டிங் ஆகிட்டு வந்துருது. இந்த மாதிரி வந்திருக்க மாடலாக இல்லை அதுவான்னு தெரியல. நீங்கள் கேட்டது பழைய மாடலாக இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் சப்ளை வருது அப்படின்னா அது அதாவது லைனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கும். அதுலேருந்து சப்ளை வருதுன்னா இப்போ எங்கள் கையில் இங்கே கை வச்சிங்கன்னா அது வருது அப்படின்னா ஒயர் ஏதாவது வந்து பிரச்சனை வந்திருக்கும். அதை நீங்கள் மெக்கானிக் வச்சு தான் பண்ணணும். ப்ளஸ் பிக்கப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தைக்கும்போது கொஞ்ச நாள் தைக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்குது, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பிக்கப் வேணும். ஏன்னா இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா தச்சு கொஞ்சம் அனுபவம் வந்துடும். அனுபவசாலிகள் ஆகிட்டீங்கன்னா அனுபவம் வந்தவொடனே என்ன ஆகுனா நமக்கு இந்த ஸ்பீடு பத்தலை அப்படின்ற மாதிரி தோணும். ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் நமக்கு வந்து புதுசாக தைக்கும் போது கொஞ்சம் ஸ்பீடு ஓகேவா இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்துருக்க டிஜிட்டல் இதில் அந்த டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடலில் வந்து என்ன வருதுன்னா அதில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்பீடு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கம்மியாக வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கலாம். அந்த மாதிரியான முறை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பழைய மாடலில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம பெடல் பண்ணுறது தான். நம்ம மெதுவாக அழுத்தினோம்னா கொஞ்சம் லைட்டாக அழுத்தினா மெதுவாக வரும், கொஞ்சம் வேகமாக அழுத்தினா வேகமாக வரும். மிதிக்கிறத பொறுத்து தான். அதே நம்ம வேகமாக மிதிச்சாலும் ரொம்ப அதுக்கு மேலே ஸ்பீடு கொடுக்கல, இன்னும் எனக்கு பிக்கப் வேணும் அப்படின்னா அந்த மோட்டரில் வந்து அந்த பெல்ட் ஓடுற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் புள்ளின்னு சொல்லுவாங்க. அது இங்கே மேல் சக்கரத்துலக்கு நம்ம மாட்டுவோம். இதுக்குள்ளே வந்து கீழே மோட்டருக்குள்ளே ஒரு அந்த பெல்ட் போய் சுற்றி வருது இல்லையா, இதுக்கும் கனெக்ட் ஆகிற இடம் அந்த மோட்டரில் ஒரு ரவுண்டு இருக்கும். அந்த ரவுண்டோட சைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து மாற்றுங்க. அது வந்து இப்போ சைஸ் வந்து 90, 100, 95 அப்படி 90, 95, 100, 105, 110 அந்த மாதிரி இருக்கு. புள்ளின்னு சொல்லுவாங்க. அதை மோட்டரில் வர்றது அந்த பெல்ட் வந்து அதை தான் போய் உட்காரும் கரெக்டாக. அதோட சைஸை வந்து நீங்கள் அதிகமாக மாற்றிக்கிட்டீங்கன்னா ஸ்பீடு கிடைக்கும். சரியா? அது வந்து சின்னதாக இருந்ததுன்னா ஸ்பீடு கம்மியாக இருக்கும். இப்போ தேவைப்படுறவங்க ஸ்பீடு கம்மியாக வேணுன்றவங்களுக்கு சின்ன சைஸ் போட்டுக்கலாம், ஸ்பீடு வேணும் அதிகமாக வேணுன்றவங்களுக்கு பெரிய சைஸ் போட்டுக்கலாம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக தைக்கிறவங்க எனக்கு அது பயமாக இருக்குது, ஏன்னா பழைய மாடல் இது வந்து நல்ல பிக்கப்பில் இருக்கும், பெரிய சைஸாக இருந்தால் அது எக்ஸ்போர்ட்லேருந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த புள்ளி வந்து பெருசாக போட்டிருப்பாங்க. ரெகுலராக வரது 100 சைஸ் அப்படின்னா அவங்க 110 அப்படி போட்டிருப்பாங்க, வேகமாக தைக்கணுன்றதுக்காக, ஸ்பீடு கொடுக்கணும்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மெதுவாக தைக்கணும், நம்ம வேகமாக அழுத்திட்டா கூட மீடியமாக ஸ்பீடு போகணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சைஸ் போட்டிருப்பாங்க. அப்போ 90, 95, 100, 105, 110 இந்த மாதிரி இருக்குது. அந்த புள்ளியோட சைஸை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா அது சின்ன சைஸ் போடும்போது கம்மியாக ஸ்பீடு வரும், பெரிய சைஸ் போடும்போது பிக்கப் அதிகமாக இருக்கும். அது நீங்களே வந்து மெக்கானிக்கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம். ஓகேவா? நம்மளே கூட வெளியில் கடையில் வாங்கி அதை மாட்டினா மாட்டிடலாம். அதில் ஒரே ஒரு பெரிய நட்டு போட்டு தான் கொடுத்துருப்பாங்க, அதை அவுத்துட்டு அந்த புள்ளியை மாட்டிக்கலாம். ஓகேவா? வேற அடுத்த கேள்விமா. ஆயில் போடக்கூடாதுன்னு ஏதாவது இடம் இருக்கா சார்? அதுல ஆயில் போட்டா மெஷின் ஃபால்ட் ஆகுமான்னு இருக்கான்னா ஆல் டைப் ஆஃப் மிஷினுக்கு ப்ளீஸ் ரிப்ளை. ஆயில் சில இடத்துல போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் கட்டாயம் இருக்கா? எல்லா மிஷின் எல்லா டைப்புக்கும் கேட்குறாங்க. ஆமா. அப்படி எல்லாம் இல்லை, ஆயில் போடக்கூடாதுன்னு இல்லை. சிலது தேவையில்லாத இருக்கு. இந்த இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து கைடு தூக்கி இறக்குற இடம். இந்த கைடை வந்து நம்ம இப்படி தூக்கி இறக்குறோம். இது சில இதெல்லாம் இப்படி இருக்கும், சில இந்த இடத்துக்கு போட வேண்டாம். அதே மாதிரி உலக்க இந்த நீடில் பார் வருதுல்ல, இங்கே ஒரு ஹோல் இருக்கும். இதில் வந்து அந்த வந்து நீடில் பார் ஏறி இறங்கும். அது இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இதுலேயும் போடும். இதில் வந்து லப்பர் வச்சு மூடிருக்காங்க. நம்ம நார்மலாக படல் மிஷின் தைக்கிறதுல அதுலலாம் வந்து இங்கே ஹோல்ஸ் இருக்கும். இந்த 2 இடத்துல ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸில் போடக்கூடாது. ஏன்னா அது இந்த ஊசி நீடில் பார் இருக்கு இல்லையா, உலக்கன்னு சொல்லுவாங்க. இந்த நீடில் பார் ஏறி இறங்கும் பொழுது அந்த ஆயில் வந்து வெளியே தெரிக்கும், குப்பு குப்புன்னு வெளியில் வந்துடும். அது இல்லாமல் இது வெளியே இறங்கிக்கிட்டே இருக்கும், லீக் ஆகிட்டே இருக்கும். தைக்கும்பொழுது துணியெல்லாம் வந்து பாலாயிடும், துணியெல்லாம் வந்து ஆயில் ஆகிடும். அதனால இந்த 2 சம்மந்தப்பட்ட இங்கே இருக்கிற ஹோல்ஸில் போடக்கூடாது. பக்கத்தில் அதே மாதிரி இன்னும் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதில் போடலாம். ஓகேவா? அந்த ஹோல்ஸ் எதுக்கான அந்த ஹோல்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் நீங்கள். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ஆயில் போடுறது தான். இதுக்கு நேராக வந்து இந்த மிஷினுடைய வீல் சுற்றி அந்த ஒரு இடம் இருக்குது, அதில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த இதில் மட்டும் போட வேண்டாம், மீதி எல்லாம் போடலாம். ஹோல்ஸ் இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் போட வேண்டாம். சில ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஹோல்லாம் வந்து ஆயில் போடுறதுக்காக இல்லை, இந்த ஃபோல்டர்களை மாற்றோம் இல்லையா, நம்ம ஓரக்கு எஜ்ஜி கைடு மாட்டுறது, இந்த கைடுங்க வந்து சேஞ்ச் பண்ணுறது,
அந்த ஃபோல்டர்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் மாற்றுறதுக்காக இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ பண்ணுறது இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் வந்து ஆயில் போடக்கூடாது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் ஹோல்ஸ் இருக்கிறதுலாம் ஆயில் போடலாம் நல்லது தான் அப்படின்னு. அப்படி போடக்கூடாது. எங்கெங்க லிங்க் இருக்கு, எங்கெங்க அது வந்து தேவைப்படுது அது மட்டும் போட்டால் போதும். பவர் மிஷினுக்கு வந்து எதுலையுமே போட தேவையில்லை, அது எல்லாமே ஆயில் சர்க்குலேஷன் அதுவே ஆகிடும். இப்போ நீங்கள் எல்லா மிஷின் கேட்டதுனால நான் சொல்கிறேன், பெடல் மிஷின் இதெல்லாம் வந்து இதுக்கு நேராக போட வேண்டாம். ஸ்க்ரூ வந்து நம்ம ஊசி மாட்டுறதுக்கு, நூல் மாட்டுறதுக்கு, அந்த நூல் மாட்டுறதுக்கான இடம் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போட வேண்டாம். இங்கே வந்து நம்ம பாபின் சுற்றுறதுக்காக இங்கே ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த டாக் அடிக்கிறதுலாம் கீழே அந்த இடத்துல ஹோல்ஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு தான். எதெல்லாம் ஸ்க்ரூ பண்ணுறது கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் வந்து நமக்கு ஆயிலுக்கு கொடுத்துருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மட்டும் போடுங்க. ஸ்க்ரூ பண்ணுறதுக்குலாம் ஆயில் போட தேவையில்லை. ஓகேவா? முக்கியமாக இது ரெண்டுத்துக்கு போடாதீங்க. வேற அடுத்த கேள்விமா? நியூ மிஷின் ரேட் சொல்லுங்க அண்ணா. நியூ மிஷின் ரேட்டா? ஆமா, நியூ மிஷின் ரேட் வந்து ஒரு பிராண்டு கம்பெனிக்கு அந்த மாதிரி ஒரு இது வருது. சில ஊருக்கு தகுந்த மாதிரி டிராவல் சார்ஜ் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சில ரேட்டு மாறுபடும். இப்போ 23, 24, 25,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இந்த ஜாக் தான் போகுது. சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க 500 ரூபா லாபத்தில் கம்மியாக கொடுக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப தூரம் வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லை அவங்க ஷோரூம் வந்து அவங்க ஏசி இதெல்லாம் போட்டிருப்பாங்க, அதனால அவங்க வந்து ஒரு 500 ரூபா கூட வைக்கலாம். 23,000 ரூபா வந்து ஆவரேஜாக போயிட்டு இருக்கு. அதோட 500 ரூபா கம்மியாகவும் கிடைக்குது, 500 ரூபா கூடவும் ஒரு சில இடத்துல சொல்றாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி அதில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து ஜாக்குக்கு. இப்போ இதே ப்ரூஸ் வந்து அப்புறம் ப்ரூஸ் வேற, ஜெம்சி, அது மாதிரி சிங்கர், இந்த மாதிரி நிறைய வேற பிராண்ட் இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து ரேட்டு மாறும். இது வந்து சைனா மேக்கு. இதே ஜப்பான் மேக்கா இருந்தால் அதோட ரேட்டு அப்படியே வந்து வேற மாறும். அது டபுளாக வரும், ட்ரிபிளாகவும் வரும், அதோட மாடலை பொறுத்து, அதில் உள்ள சிஸ்டம் பொறுத்து. ஜிக்கி ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 55,000, 60,000 அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அதுலேயே இப்போ வந்து டிஜிட்டல் இதெல்லாம் வர்றது, இந்த மாதிரி டிஜிட்டல் போர்டு வந்து எலக்ட்ரானிக் டைப்பில் வரதெல்லாம் இன்னும் ரேட்டு மாறி இருக்கு. ஓகேவா? அது வந்து ஒரு மாடலை பொறுத்து தான் வரும். நான் சொல்றது இப்போ காமனாக இப்போ ஜாக் F4, F5 இருக்கு இல்லையா? இப்போ F5 போயிட்டு இருக்கு. F4 முடிஞ்சு F5 வந்திருக்கு. அதில் வந்து இந்த மாடல் இந்த ரேட்டு போயிட்டு இருக்கு. ஓகேவா? வேற அடுத்த கேள்விமா? அண்ணா, ஜாக் F4 பவர் மிஷினில் ஷாக் அடித்தால் மிஷின் ஆன் ஆகவில்லை என்றால் அதற்கு என்ன செய்வது என்று வீடியோ போடுங்கள் அண்ணா. மிஷின் ஆன் ஆகலை அப்படின்னா, அது மாதிரி ஷாக் அடித்தா, அது வந்து மிஷின் ஆனே ஆகலை ஷாக் அடிக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிஷினில் ப்ராப்ளம் இருக்காது. உங்களுடைய அங்கே இதில் இருக்கிற ப்ளக்கு பாயிண்ட் சொல்கிற இடத்துல, அங்கே இபி லைன்லேருந்து வர்ற இடத்துல உங்கள் வீட்டில் அந்த ப்ளக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா அப்படி இல்லைன்னா எரர்னு சொல்லி இங்கே டிஸ்பிளேல எரர் காட்டும், இல்லை ஏதாவது டிஸ்பிளேல காட்டிடும். ஓகேவா? ஏன்னா ஷாக் அடிக்குதுன்றீங்க அப்புறம் ஆன் ஆகலைன்னா அது வந்து அப்போது ஏதாவது எர்த்து லைன் எதுவும் வீட்டில் இல்லையா, சரியான கரெக்டாக அது 3 பேஸ் கரெக்டாக வருதா, 3 லைன் வருதா, இல்லை சிங்கிள் பேஸாக இருந்தாலும் கரெக்டாக லைன் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஃபால்ட் வந்து மிஷினால வரல, அப்படி வந்தாலும் அந்த டிஸ்பிளேல காமிச்சிடும் ஏதாவது ப்ராப்ளம்னா. அந்த மிஷின் எரர் என்ன வருது, அங்கே மிஷினில் டிஸ்பிளேல என்ன எழுத்து வருதுன்றதை அதை பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி மெக்கானிக் வந்து அதை பண்ணுவாங்க. சில இதில் வந்து மெக்கானிக்கே அதை பண்ண மாட்டாங்க, அதுக்கு தனி ஆள் வருவாங்க, டெக்னீஷியன் அதுக்கு தனியாக இருக்காங்க. அவங்க வந்து அதை நம்பர்ஸ் இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஓகேவா? அந்த டிஜிட்டலை சரி பண்ணுவாங்க. வேற அடுத்த கேள்விமா? மெஷின்ல ஆயில் ரைஸ் ஆகல, எப்படி சரி பண்றது? மிஷின்ல வந்து ஆயில் ரேஸ் ஆகலை. இப்போ இதில் வந்து நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு தனியாக அப்புறம் அதை காமிக்கிறேன். இப்போ அதை 2-3 விஷயம் இருக்கு. ஆயில் சரியாக டேங்கில் இருக்கணும், லெவல் லோவுக்கு போகாமல் ஹையில் இருக்கணும். ஆயில் ரொம்ப வந்து கொல ரொம்ப கட்டி ஆகிடக்கூடாது. அடுத்தது அந்த ஃபேன் வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து ஒரு ஃபேன் சுற்றி தான் இழுக்கும். அந்த ஃபில்ட்ரு வந்து அது டேங்க் ஒன்று இருக்கும், அதை நான் காமிக்கிறேன். இப்போ அப்புறமா வந்து எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு மிஷினை ஜூம் பண்ணி காட்டுறேன்னு சொல்லுங்க இல்லையா, இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஃபில்டரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி போடணும். நான் இது வந்து உங்களுக்கு அப்புறம் ஜூம் பண்ணி காட்டும்போது என்னென்ன கேட்குறாங்க அடுத்த தொடர்ச்சி பார்த்துட்டு அதை நம்ம சொல்லி பார்க்கலாம். வேற அடுத்த கேள்விமா? அண்ணா, என்னுடைய பவர் மிஷின் பாபின் கேஸில் அதிகமாக நூல் கட்டாகுது, என்ன காரணம்? பவர் மிஷின்ல வந்து அதிகமாக நூல் கட்டாகுது பாபின் கேஸ்ல. பாபின் கேஸ் வந்து நீங்க பவர் மிஷின்னாலே மேக்ஸிமம் வந்து நூல் கட்டாகக்கூடாது. பவர் மிஷின்னா இப்போ நிறைய பேர் என்னன்னா, இப்போ இதுதான் பவர் மிஷினு. நம்ம பெடல்ல இந்த டேபிளில் மோட்ரு ஃபிட் பண்ணி போடுறது பவர் மிஷின் தான் எல்லாம் சொல்றாங்க நிறைய பேர். ஏன்னா பெடல் மிஷினு அதை மோட்ரு மாட்டியாச்சு அதை பவர் மிஷின் அப்படின்னு. பெடல் மிஷினில் மோட்ரு போடுறது அது வேற, அது வந்து பவர் மிஷினில் வராது. நம்ம தான் அதை மோட்ரு போட்டு அதை யூஸ் பண்ணுறோம். பவருக்கு அது கரண்ட் நம்ம வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்றதாக மோட்ரு மாற்றி அதை யூஸ் பண்ணுறோம், மோட்ரு மாட்டி. ஆனால் அதுக்கு வந்து பவர் மிஷின் சொல்லக்கூடாது, அது பெடல் மிஷின் தான். பவர் மிஷின்னா இதுதான். இது ஆயில் சர்க்குலேஷன் கரெக்டாக நல்லா வந்துட்டு இருக்கணும். செட்டிலுக்கு வந்து நீங்கள் நல்லா ஆயில் போடணும். செட்டிலுக்கு ஆயில் போகலைன்னா கூட ஆயில் வர மாதிரி வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் மிஷின் தூக்கி நம்ம செட்டில் பாயிண்ட்டுக்கு ஆயில் அப்பப்போ போட்டுக்கணும். நம்ம எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோமோ வேலை கொடுக்குறோமோ அதுக்கு இந்த மாதிரி. நம்ம வேலை செய்யறது கம்மினா ஒரு நாளைக்கு ஒரு முறை போட்டால் போதும்.
நிறைய வேலை அதுக்கு நடக்குது, நிறைய விஷயம் நிறைய நம்ம பண்றோம், தைக்கிறோம், நிறைய டெஸ்ட் அதிகமாகுது, அந்த மாதிரி இருந்துன்னா 2 முறை 3 முறை கூட அதுக்கு ஆயில் போடணும். அப்போ வந்து அந்த பிரச்சனை வராது. நீங்க கீழே தான் நூல் கட்டாவது தான் நான் சொல்றேன். இப்போ நீங்க கீழே தான் வந்து பாபின் கேஸ்ல இருந்து நூல் கட்டாகுதுன்றீங்க. அப்போ பாபின் கேஸ்னா அது ரொம்ப நாள் ஆயிடுச்சா அந்த கேஸ்ன்னு பாருங்க. அதுல வந்து அந்த உரி வந்துட்டு இருக்கும்போது அதுல பல்ல வந்துடும். அந்த நூல் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து தடை வந்துடும். இப்ப காமிக்கிறேன் பாருங்க, நான் அப்படியே காமிக்கிறேன். இப்ப இதுதான் இது வந்து புது கேஸ். இது இப்போ புது மிஷின், இது எல்லாமே புது மிஷின். இப்போ கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும். இது ரொம்ப நாள் ஆகுச்சுன்னா இந்த நூல் இப்படி வருது பாத்தீங்களா, இப்படி வரும் பொழுது இந்த இலை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த நூல் வந்த இடம் வந்து காடி விழுந்துடும். இப்ப கல்லு ஊறி, அதை எறும்பு ஊறி கல்லு தேயும் சொல்லுவாங்கல்ல, எறும்பு ஊறி கல்லு தேயும். அதே மாதிரிதான் இப்ப நூல் வந்து 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 இந்த பாபின் கேஸை வந்து அரிச்சிடும். அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு கேப் வந்துடும். அந்த கேப் வந்துச்சுன்னா அது வந்து நூல் கட் பண்ணி விடும், அறுத்து விடும். ஓகேவா? அப்ப இந்த பாபின் கேஸை நீங்க மாத்துற மாதிரி இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, பாபின்ல இருந்து இப்ப டைட்டா வச்சிருந்தீங்கன்னா, இதை கீழே டைட்டா வச்சிருந்தீங்கனாலும் கட் ஆகும். ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது. இப்ப நீங்க போட்டு எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீயா வரணும். இப்படி இழுத்து பார்த்தாலும் கரெக்டா ஃப்ரீயா வரணும். ஃப்ரீயா ரொம்ப நடன்னு வரக்கூடாது, ஆனா ஒரு கச்சிதமா இருக்கணும். ரொம்ப டைட்டா இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா வரணும். அந்த அளவுக்கு இந்த ஸ்க்ரூ வந்து, இந்த பெரிய ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப மேலையும் அந்த டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா அந்த லெவல் வந்து வச்சுட்டீங்கன்னா நூல் கட் ஆகிற பிரச்சனை வராது. ஓகேவா? இதனாலதான் மெயினான நூல் வந்து கட் ஆகும். ஏன்னா பாபின்ல இருந்து வந்து உங்களுக்கு பாபின் வந்து ப்ராப்ளமா இருக்கணும். இல்லைன்னா இந்த இலையில இருந்து நூல் பாபின் கேஸ் வந்து அறுத்து விடுதான்னு பார்க்கணும். அடுத்தது இந்த இந்த வெளியில இருந்து வருது இல்லையா, இப்ப நான் இதை வந்து மாட்டிட்டு இதை எடுத்துனா நூல் எடுக்கிறோம். நம்ம இப்ப இதை வச்சு நம்ம நூலை எடுக்கிறோம், ஊசி வச்சு நம்ம இப்ப கீழ் நூலை இப்படி எடுக்கிறோம் பாத்தீங்களா. இது என்ன ஆகுதுன்னா நீடில் பிளேட் வழியா தான் வருது. இந்த நீடில் பிளேட் வந்து ரொம்ப நாள் ஆயிருந்ததுன்னா அந்த நீடில் உள்ள இறங்குது பாத்தீங்களா, அந்த ஹோல்ஸ்ல வந்து அடிபட்டு இருக்கும். ஊசி உடஞ்சி நம்ம மணி ஏதாவது தைச்சும் பொழுது இல்ல ஊசி ஏதாவது அடிச்சு பழசு ரொம்ப நாள் ஆனது, அதுல அடிச்சு அந்த ஊசி வந்து அந்த கரெக்டா அந்த ஹோல் வந்து பிசுறா இருக்கும். நல்ல பினிஷிங்கா இல்லாம, நல்ல வலுவலுன்னு இல்லாம சொரசொரப்பாயிரும் அதை பட்டு. அப்ப அந்த நூல் வெளியே வர்றதுனால அறுத்து விட்டுரும். அது வெளியே தானே வருது, அந்த வெளியே தானே வருது. அப்ப அறுத்து விட்டுரும். அப்ப பாபின் கேஸ் நூல் கட் ஆகிற மாதிரி இருக்கும். சில நேரம் ஊசியில கட் ஆகும். மெயினா அதுல கட்டா இதாச்சுனாலே பாபின்ல ப்ராப்ளம் கொடுக்கும். பாபினுக்கு தான் அது அதிக பாதிப்பு கொடுக்கும். பாபின்ல இருந்து வரும்போது தான், ஏன்னா அதுல இப்படி கரெக்டா பாருங்க, இப்படி எடுத்துட்டு வரும்போது அதுல உரசிட்டு தான் வருது. அந்த பிளேட் வழியா தான் வருது, அந்த நீர் சின்ன ஓல்ஸ் வழியா தான் வருது. சரியா? இப்ப இந்த பிளேட்டை மாத்திருங்க. இந்த நீடில் பிளேட்டு சொல்லுவாங்க. இதை கரெக்டாக அந்த பல்லு எல்லாம் வச்சு உட்கார இடம் இந்த பிளேட்டு 2 ஸ்க்ரூ காட்டிட்டு நீங்களே மாத்திக்கலாம். அது இந்த பிளேட் வந்து அடிபட்டுருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் பிசிறு தட்டுற மாதிரி இருக்கு அந்த ஹோல்ஸ்ல அப்படின்னா கண்டி மாத்திருங்க, அந்த பிரச்சனை வராது. ஓகேவா? வேற அடுத்த கேள்விமா? அண்ணா, நியூ மிஷின் வாங்கி இருக்கேன், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றேன்னு தெரியல. உங்க வீடியோ பார்த்தேன், தேங்க்ஸ், யூஸ்ஃபுல் வீடியோ. பட் எனக்கு ஒரு டவுட், 2 டேஸ்க்கு 1 டைம் பாபின் ஷட்டர்ல ஆயில் விடணுமா? அதுக்கப்புறம் ஹைக்கும் லோவுக்கும் நடுவில் ஆயில் இருந்தால் நான் ஆயில் ஊத்தணுமா? வீக்கெண்ட் ஆயில் ஊத்தணுமா? நியூ மிஷின் அதான் கேட்டேன். 6 மாசத்துக்கு ஒரு டைம் ஆயில் ஊத்துங்கன்னு ஷாப்ல சொன்னாங்க. ப்ளீஸ் ரிப்ளை அண்ணா. கடையில வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை ஆயில் ஊத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு இது மாச கணக்கெல்லாம் கிடையாது. சிலரோட ஒர்க் பண்றதை பொறுத்து தான். நம்ம வேலைகள் எவ்வளவு செய்யறோமோ, அதிகமா வேலை செய்யறோம்னா சீக்கிரமா மாற்ற வேண்டிய தேவை இருக்கும். வேலை செய்யறது கம்மியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் லேட்டா மாத்துற மாதிரி இருக்கும். அதோட டஸ்ட் அதிகமானாலும் நம்ம மாத்துவோம், அதே மாதிரி லோ ஆயிட்டாலும் மாத்துவோம். இப்ப இடையில இருக்குன்னா ஆயில் வந்து நம்ம கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஆயில் லெவலுக்கு வர்ற மாதிரி வச்சுக்கிற மாதிரியே நம்ம மெயின்டைன் பண்றோம்னா, ஆயில் கேன் நம்ம வந்து எப்படி 1 லிட்டர் வாங்குறோம்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து 3/4 லிட்டர் அதை ஊத்திருப்பாங்க, கரெக்டா அந்த டேங்க்ல ஃபுல்லாயிரும். ரெண்டாவது வந்து நம்ம ஊத்தணும்னா 1 லிட்டர் வாங்குறோம். இப்போ ஆயில வந்து அந்த ஆயில எடுத்துட்டு புது ஆயில் ஊத்துறோம்னா அந்த ஆயில் ஒரு 1/4 லிட்டர் நமக்கு மிச்சம் இருக்கும். 1 லிட்டர் நம்ம வாங்கினோம்னா 3/4 லிட்டர் அந்த டேங்க்ல வந்து பிடிக்கும். அப்ப நமக்கு மீதி இருக்கிற ஆயில வந்து அது கொஞ்சம் லோ ஆகும்போது நம்ம அதை வந்து ஊத்திக்கலாம். ஓகேவா? டஸ்ட் ஆயிடுச்சுன்னா மாத்திடணும். நீங்க வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை அப்படின்லாம் வேண்டாம். அதே மாதிரி இது வந்து நல்ல ஒரு கேள்விதான். ஏன்னா நாங்களே இப்போ வந்து இந்த இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த மெயின்டைன் பண்ணதுக்கும் இப்போ இந்த மிஷின்லாம் புதுசு மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ ஒரு முறை நாங்கள் திரும்ப அந்த மெக்கானிக் நம்ம வந்து ரொம்ப நாளாக அந்த ஒரே மெக்கானிக் தான் வாங்குறோம். அவர் மூலமாக தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்கும்போது அவரே வந்து சொன்னது என்ன ஆலோசனை கொடுத்தாங்கன்னா, இது வந்து புது மிஷினு, நீங்கள் ஒரு 3 மாசத்துலையோ இல்லை 2 மாசத்துலையோ ஃபர்ஸ்ட் முறை ஆயில மாற்றிடுங்க. இப்போ இது வந்து நம்ம ஒரு 1.5 மாசம் தான் ஆகுது, 1.5 மாசம் ஆயிருக்கு, 2 மாசம் ஆக போகுது. அப்போ இப்போ நம்ம இது என்னன்னா, இதை வந்து இப்போ மாற்றிடணும் நாங்கள். ஏன்னா ஆயில் வந்து டஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் முறை வந்து கொஞ்சம் சீக்கிரமா டஸ்ட் ஆகும். ஏன்னா இந்த பார்ட்ஸுங்களுக்குள்ள எல்லாம் போயிட்டு வரதுனால அந்த பார்ட்ஸ்ல சின்ன சின்ன கிரீஸ் போட்டது, ஒரு மாதிரியான பிசுபிசு தன்மை எல்லாம் வந்திருக்கும். அது என்ன ஆகுனா அந்த டேங்க்ல வந்து போய் கப்புறு பிடிச்சிக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டீங்கன்னா 6 மாசம் 6 மாசம் ஆயிடுச்சுன்னா அந்த பிசுபிசு போய் இறங்கி அந்த டேங்கோட அலுமினியத்துல போய் ஒட்டிக்கும். அதை எடுத்து சுரண்டதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அந்த குளங்களுக்கு தன்மை பிசுபு தன்மையோட இருக்குது. 2 மாசத்துக்கு ஃபர்ஸ்ட் மட்டும்
2 மாசத்துல மாத்திருங்க, 2 மாசம் அந்த டஸ்ட் ஆனவொடனே மாத்திருங்கன்னு சொல்லியிருக்காங்க மெக்கானிக். அது வந்து இப்போ நீங்க உங்க மூலமா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நீங்க கேட்டதுனால புது மிஷின் வாங்குறவங்க எல்லாருமே நீங்க ஃபர்ஸ்ட் முறை வந்து சீக்கிரமா அந்த ஆயில மாத்திருங்க. ஓகேவா? 2 மாசத்துலயே மாத்திருங்க. நீங்க என்ன பண்ணா லோவா ஹையா இருந்தா கூட பரவாயில்ல, டஸ்ட்டுக்காக அதை எடுத்து அந்த பிசு தன்மைக்காக மாத்திருங்க. அதுக்கப்புறம் அந்த டேங்க்ல லைட்டை தொடச்சிட்டு திரும்ப புது ஆயில் ஊத்துங்க. அது வந்து நீங்க ஒரு 3 மாசமோ 6 மாசமோ நம்மளோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி தான். இதுல போய் 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 ரொட்டேட் ஆகிறதாக அதோட கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த பார்ட்ஸுகள் எல்லாம் போய் பட்டு தானே வருது, திரும்ப போய் உள்ள விழுது. நம்ம அதிகமாக உழைப்பு கொடுக்க இப்போ நாங்கள் கடைகள்லாம் செய்கிறோம்னா நமக்கு வந்து அது 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்கிறோம்னா நமக்கு சீக்கிரமாக ஆகும். நீங்கள் வீட்டில் தைக்கிறவங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தைக்கிறீங்க, 2 மணி நேரம் தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு லேட்டாக தான் டஸ்ட் அழுக்கு ஆகும் உள்ள. ஓகேவா? அப்போ நீங்கள் லேட்டாக மாற்றிக்கலாம். நம்ம தூக்கி பார்த்தோன்னா அதை நான் இப்போ ஆயில் டேங்க் இதெல்லாம் நான் காமிக்க வேண்டியது இல்லையா? அப்போ நான் உங்களுக்கு தூக்கும்போது தலையை தூக்கின்னு காமிக்கிறேன். அது எப்படி அந்த கலர் மாறுது, அது லோகனா ஹை என்னன்னு அதை நான் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இதில் வந்து செட்டில் பாயிண்ட்ல 2 நாளைக்கு ஒரு முறை ஆயில் போடணுமா அப்படின்றது கேட்டிருந்தீங்க. செட்டில் பாயிண்ட்ல நம்ம டெய்லி கூட ஆயில் போடலாம். ஆயில் சர்க்குலேஷன் அங்கே வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். அந்த ஆயில் சர்க்குலேஷன் வந்து நமக்கு ரெகுலர் நம்ம தைக்க அதில் லைட்டாக அங்கே போய்கிட்டே இருக்கும், அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம ஆயில் அதுக்கு போட வேண்டிய தேவையே இல்லை செட்டில் பாயிண்ட்டுக்கு. ஓகேவா? நம்ம எப்பயாவது ஒரு முறை தூக்கிட்டு க்ளீன் பண்ணால் போதும், அந்த டஸ்ட்டுகளை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும், ஆயில் போடவே வேண்டாம். ஆனால் நீங்கள் சில பேர் என்னன்னா அதில் கொஞ்சம் கூட குறைய வச்சுட்டாங்கன்னா ஆயில் வந்து அதிகமாகி இந்த பக்கம் இந்த டேங்க்ல இருந்து இந்த பக்கத்தில் செட்டில் பாயிண்ட் நம்ம மாட்டுறதுக்கு நேரம் ஒரு சின்ன இது கொடுத்துருப்பாங்க, அதுல வந்து ஆயில் வந்துட்டே இருக்கும், அதுல நிறைஞ்சிரும். அப்ப நமக்கு ஆயில் அதிகமா வெளியே வந்துச்சுன்னா அது கணக்கு தெரியாம வச்சிருவாங்க. அப்ப அதிகமாகுது, அதனால உடனே ஸ்டாப் பண்ணி வச்சிருவோம், நம்ம 2 நாளைக்கு ஒரு முறை கூட போட்டுக்கிருவோம். அதனால கூட அந்த மெக்கானிக் அவங்க கடைக்காரங்க சொல்லியிருப்பாங்க, ஏன்னா ஆயில் அதிகமா வந்துடும், இவங்க ஏதாவது தெரியாம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏதாவது ஆயிடக்கூடாதுன்ட்டு நீங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க ஃபர்ஸ்ட்ல புது மிஷின்ல செட்டில் பாயிண்ட்டுக்கு ஆயில் வர மாதிரியே வச்சிருக்க மாட்டாங்க. சரி, அவங்க தான் அட்ஜஸ்ட் பண்றது, நம்ம தான் பண்ணணும், இல்லை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுல வைக்காம வச்சிட்டோம்னா அது நம்ம தூக்கி போடுற மாதிரி இருக்கும். நம்ம ரெகுலரா கடல் மிஷின்லாம் போடுறோம்ல, செட்டில் பாயிண்ட் மட்டும், மற்ற இடத்துக்குலாம் ஆயில் சர்வீஸ் ஆகிட்டு இருக்கும், செட்டில் பாயிண்ட் மட்டும் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா செட்டில் பாயிண்ட் நம்ம கூடுதலாக வச்சிட்டோம்னா அதிகமா வந்து வெளியே வந்துடும் இங்கேருந்து. அப்போ 2-3 நாள்லயே ஆயில் இந்த இதில் நிறைஞ்சிடும், இங்கே வர ஆரம்பிச்சிடும், அப்போ அதுக்கு லோவாயிரும். அதனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதை லாக் பண்ணியிருப்பாங்க. நம்ம லிமிட்டா வச்சுக்கலாம், அங்கே லிமிட்டா வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த தொந்தரவு வேண்டாம், அது இருக்கட்டும், அது அப்படியே லாக்லேயே இருக்கட்டும் அப்படின்னா நீங்க தேங்காய் எண்ணெய் கூட ஒரு நாள் நீங்க உழைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செய்ய தகுந்த மாதிரி நீங்க டெய்லி போனாலும் போடலாம், இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி போடலாம். இப்போ ரொம்ப வேலை செய்யறோம் அப்படின்னா காலை மாலை 2 வேளை கூட கொடுக்கலாம், ஆயில் போடலாம். ஏன்னா அது வந்து எவ்வளோக்கு செட்டில் பாயிண்ட்ல நம்ம ஆயில் குளிர இருக்குதோ அவ்வளோக்கு நல்லா இருக்கும், ரொம்ப லைஃப் வரும். மிஷின் வந்து செட்டில் பாயிண்ட் தான் நம்ம மிஷினுக்கு வந்து இதய மாதிரி, நமக்கு இதய மாதிரி மிஷினுக்கு செட்டில். அது நல்லா இயங்கணும், நல்லா ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் மிஷின் நல்லா இருக்கும், ஸ்டிச்சிங் நல்லா ஓடும், தையல் நல்லா நீட்டாக வரும். ஏன்னா அது வந்து ஒரு சொரசொரப்பாகி அது வந்து தேய்மானம் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நிறைய ப்ராப்ளங்கள் கொடுக்கும். அதனால அதை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு வந்து ஆயில் 2 முறை கூட போடலாம், தப்பே இல்லை. நம்ம எவ்வளோக்கு உழைப்பு கொடுக்குறோமோ அவ்வளோ அதில் ஆயில் இருக்கணும், இருந்தால் ஆயில் போட்டே இருந்தால் நல்லா இருக்கும். டஸ்ட்டுகளும் வெளியேறிட்டே இருக்கும். ஆயில் போட்ட உடனே அதுக்குள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளியேறிடும். சொரசொரப்பு இந்த கேன்வாசெல்லாம் தைச்சோன்னா ரைட்டாக வந்து நொரன்னு உள்ளே போச்சுன்னா மாவு மாதிரி உள்ளே போயிடும். அது என்ன ஆகும்னா தேய்ச்சிரும், அந்த செட்டில் பாயிண்ட் வந்து அந்த கிண்ணத்தை வந்து வலுவலுப்பு தன்மையை சொரசொரப்பாக்கிடும். அப்போ கலகலன்னு சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம ஆயில் கொடுக்க உள்ள இருக்கிறதுல டஸ்ட் எல்லாம் வெளியேறிட்டு ஃப்ரீயா ஓடுற மாதிரி ஓடும். ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்விமா. பவர் மிஷினில் பாபின் கேஸ் மாட்டுவது மற்றும் கலட்டுவது எப்படின்னு சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ். பவர் மிஷின்ல இல்லை, எல்லா மிஷினுக்குமே நம்ம பாபின் கேஸ் மாட்டுறது ஒரே டைப் தான். சின்ன மிஷினுக்கு எம்ப்ராய்டிங் மிஷினுக்கு மட்டும் ஃப்ரண்ட்ல இருந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? மற்றது எல்லாமே சைட்ல இருந்தா போற மாதிரி. சின்ன மிஷின்ல எம்ப்ராய்டிங் மிஷின்ல இருந்து ஃப்ரண்ட்ல இருந்து போடுற மாதிரி இருக்கும், சில மாடல்ல வந்து ஃப்ரண்ட்ல இருந்து போடுற மாதிரி இருக்கு, சில இதுல மேல போடுற மாதிரி இருக்கு. இதுல எல்லாம் மீதி எல்லாமே நமக்கு சைடு தான். இந்த டோரை நீங்க திறந்து கூட நீங்க வந்து பார்த்துட்டு கூட போடலாம். நீங்க பக்குவமா நீங்க போடுறதுனா நீங்க என்ன பண்ணலாம், இந்த டோரை திறந்து அடிக்கடி திறந்து மூடணும்னு இல்லை, இதுலயே நீங்க வந்து இந்த நாப்பு இருக்கு இல்லையா, இந்த நாப்பை வந்து இந்த பக்கம் நம்ம பெருவரல் பக்கமா நம்ம கையில வச்சுக்கிறோம், இந்த பள்ளம் இருக்குல்ல இது மேல. ஓகேவா? இதே வந்து சின்ன மிஷின்ல வந்து ஆப்போசிட்டா இருக்கும். இது வந்து மேல இருக்கும், இந்த நாப்பு வந்து மேல இருக்கும். இந்த ஒரு நாப்பு இருக்கு பாருங்க, இந்த திறக்கிறோம் பாருங்க, இந்த திறக்கிறோம் இல்லையா, இதோட திறக்கிற அந்த நாப்பு வந்து இந்த கையில பிடிச்சி இப்படி மாட்டுற மாதிரி, அதை கையில பிடிச்சி எடுக்கிற மாதிரி தான் இதோட ஆப்ஷன். அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. வெளியே எடுக்கும் பொழுது இதை பிடிச்சி தான் எடுக்கணும், இதை பிடிச்சா எடுக்கணும். மாட்டும் பொழுது இதை பிடிச்சா மாட்டணும். ஆனா சில பேருக்கு வந்து நம்ம இப்படியே வச்சு மாட்டி டப்புன்னு உள்ள மாட்டுவாங்க. அது என்னன்னா மெக்கானிக்ஸ் வந்து ரெஃபர் வேண்டாம், அப்படி மாட்டீங்கன்னா அது வந்து தேய்மானம் ஆகும், அழுத்தி போட்டு டப்புன்னு மாட்டுற மாதிரி அப்படின்னு. ஆனா நீங்க இதை இப்படி பிடிச்சிட்டு மாட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா உள்ள போகும். ஓகேவா? ஈஸியா உள்ள போகும். ஆனா நீங்க இதை வந்து மேல நேரா வச்சுக்கணும். இந்த காடி இருக்குல்ல, இது வந்து பெரிய மிஷினுக்கெல்லாம் இதுதான். சின்ன மிஷினுக்கு வந்து இந்த நாப்பு வந்து மேல இருக்கும், இந்த கம்பி வந்து மேல இருக்கும், அது நல்லாவே தூக்கிட்டு இருக்கும். இதுல வந்து அவ்வளவா தூக்காம இருக்கு பாத்தீங்களா,
அது வந்து அந்த சின்ன மிஷின் பாபின் கேஸ் வந்து நல்லா தூக்கிட்டு இருக்கும். அதனால அது மேலே இருக்கிறத கரெக்டாக கொண்டு போய் செட் பண்ணி ஒரு முறை 2 முறைக்கு அந்த டோரை ஓப்பன் பண்ணி நீங்கள் கரெக்டாக வச்சு டக்குன்னு சவுண்டு கேட்கணும். மாட்டும் பொழுது ஊசி வந்து மேலே தான் இருக்கணும். அது நல்லா கவனிச்சுக்கணும். ஊசி கீழே இறக்கி வைக்கக்கூடாது. ஊசி வந்து மேலே தான் இருக்கணும். அதை பார்த்துக்கணும். ஏன்னா உள்ளே போகாது. ஊசி இருக்கிறனால தடுக்கும். நம்ம என்ன உள்ளே போகலன்னு தள்ளிட்டு இருப்போம். அதனால ஊசி மேலே இருக்கணும். நூலையும் வெளியில் இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை மாட்டுங்க. சின்ன மிஷினுக்கு வந்து இது நாப் மேலே இருக்கும். பெரிய மிஷினுக்கு வந்து இந்த காடி இருக்குல்ல, இந்த பல்லம் மேலே இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த நாப்பை பிடிச்சி இப்படி பிடிச்சிங்கன்னா இது உள்ளே போகுது பாருங்க. இது வந்து வெளியே நீட்டிட்டு இருக்கிறது. இது எடுக்கும்போது உள்ள அழுத்தம் ஸ்ப்ரிங் மாதிரி உள்ளே போயிடும். அப்போ ஃப்ரீயாக வெளியே வரும். இதுதான் போய் லாக் பண்ணி நிற்கிது. இது வெளியே வருதுல்ல, அந்த காடியில் போய் பிடிச்சிக்கிறது. அதுதான் உள்ள தகுந்தோடனே டக்குன்னு போய் பிடிச்சிக்கும். இப்போ இதில் மாட்டினா டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்குறத நம்ம கரெக்டாக மாட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு சவுண்டு கேட்டுது. இந்த சவுண்டுக்காக தான் நம்ம அந்த நாப்பை திறக்காம மாட்டுறோம். நாப்பை பிடிச்சிட்டு திறந்து மாட்ட சொல்லி சொல்றாங்க மெக்கானிக்காக. வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி எடுக்கும் பொழுது எப்படி இந்த நாப்பை பிடிச்சி எடுக்கிறோமோ, இந்த நாப்பை பிடிச்சி எடுக்கிறோமோ அதே மாதிரி மாட்டும் போது இந்த நாப்பை பிடிச்சி மாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை மாட்டினீங்கன்னா இப்படி கிராஸா மாட்டினாலும் இப்படி கிராஸா மாட்டினாலும் மாட்டிடுவீங்க. அது வந்து அப்புறம் போய் லாக் ஆயிடும். அந்த டக்குன்னு சவுண்டு வராது. ஏன்னா அந்த டக்குன்னு சவுண்டு வர்றது என்னன்னா, இது போயிட்டு இப்படி ஒரு அழுத்தி டக்குன்னு பிடிக்குது. ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி அழுத்தி டக்குன்னு விடுது. அதனாலதான் அந்த டக்குன்னு கேட்குது. அந்த சவுண்டு கேட்டு நாங்கள் அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் வராது. அது அந்த தேய்மானம் வந்து அந்த அளவுக்கு ஆகாது. நீங்க இப்படி ஓப்பன் பாட்டும் பொழுது இதை நீங்க இப்படி திறக்க தேவையில்லை. இந்த நாப்பை எடுக்க தேவையில்லை. அப்படியே வைங்க. அப்படியே வச்சு நேரா மட்டும் இது நேரா இருக்கணும். இது பொசிஷன் அப்படியே நம்ம உணர்வு தான். இப்படி போயிட்டு நம்ம மைண்ட் அப்படியே உணரணும். இங்க எப்படி இருக்கு வச்சிருக்கோம், இது மேலே எப்படி வச்சிருக்கோம், வச்சுட்டு கரெக்டான பொசிஷன் வச்சிருக்கோமா, வச்சுட்டு ஒரு அழுத்து டக்குன்னு அமுக்கணும்னா டக்குன்னு சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்டு தான் லாக் ஆயிடுச்சு. அப்படியே ஃபர்ஸ்ட் என்ன டவுட்னா, கொஞ்சம் இப்படி மெதுவா அந்த ஊசி இறக்கி ஏற்றுங்க. இறக்கி அந்த நூலை எடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துருச்சுன்னா நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். மெதுவா இறக்கணும். எதுக்கு நான் மெதுவாக இருக்கணும்னா சொல்றேன்னா, நம்ம தப்பா மாட்டிருந்தோம்னா டங்குன்னு போய் ஊசி இடிச்சிடும். அப்போ மெதுவாக கொண்டு போனோம்னா நம்ம ஊசி இடிக்குதான்ற தெரிஞ்சிடும். தவறா மாட்டிருந்தா ஊசி இடிக்குதான்னு. ஊசி இடிக்கல ஃப்ரீயா போயிட்டு நூல் எடுத்துட்டு வந்துருதுன்னா ஓகே, நம்ம கரெக்டாக மாட்டிருக்கோம். இதை தான் செக் பண்ணிக்கிறது. இது நீங்க எப்பவுமே வந்து குனிஞ்சு நம்ம பார்த்துட்டு டோர் பார்த்து பழக முடியாது. அதனால ஒரு முறை 2 முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உணர்வுல பண்ணுங்க. நம்ம இப்படி மேலே பார்த்துட்டே கூட நம்ம இந்த உணர்ந்து அந்த தொட்டு பார்த்து அது என்ன இருக்கு, எப்படி பார்வை இல்லாதவங்க வந்து எப்படி அதை உணர்ந்து போறாங்களோ, வெளியில போறாங்களோ, அதே மாதிரி நம்ம உணர்ந்து பார்வை இல்லாத மாதிரி தான் இது. மேலே பார்த்துட்டேமோ நம்ம அதை கையால தொட்டு பார்த்து அந்த இடத்த கரெக்டாக செட் பண்ணி அப்படி பழகிறது தான் நமக்கு வந்து வேலை நடக்கும். அந்த மாதிரி பழகுங்க. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா தெரியும், அப்புறம் பழகிடலாம். அந்த மாதிரி பழகுங்க. ஓகே, வேற அடுத்த கேள்விமா? ஜாக் FM மிஷின் 8 அடிக்குது, அதுக்கு என்ன பண்றது? அண்ட் தொட தட்டி லூஸா இருக்கு, ரொம்ப தள்ளி விட்டா ஒர்க் ஆகுது. அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த தொடர்தட்டி வந்து லூஸா இருக்கு, ரொம்ப தள்ளி விட்டா ஒர்க் ஆகுதுன்னா அந்த கரெக்டா போய் நம்ம நமக்கு காலுக்கு தகுந்த மாதிரி அதை லூஸ் நெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த இதை வந்து டைட் பண்ணிக்கணும். நமக்கு எங்க கரெக்டாக நமக்கு வந்து இப்படி ஒரு கால் மேலே வைப்போம், ஒரு கால் வச்சுட்டு அப்படி தூக்குறதுக்கு சரியா. ஒரு சில பேர் கொஞ்சம் அகட்டி வச்சு தூக்குறதுக்குன்னா வசதி, அப்படி இருந்தாலும் வசதினா அப்படி வச்சுப்பாங்க. சில பேர் கொஞ்சம் குறுகலா வச்சு கிட்ட வச்சு தூக்கணும் வேணும் அப்படின்னு வச்சுப்பாங்க. அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுல ஒரே ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த நட்டை லூஸ் பண்ணிட்டு அது கரெக்டான பொசிஷனுக்கு வச்சு நம்ம அப்படி அதை தூக்கி பார்க்குற போய் டச் பண்ணணும். இது போய் போனா அங்க போய் டச் ஆகுறது. அது எந்த இடத்துல அந்த தோதல் இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு டைட் பண்ணுங்க. அந்த இடத்துல நம்ம சைஸ் தான் நம்ம டைட் பண்ணி வச்சுட்டோம்னா அது நம்ம காலுக்கு எங்க வேணுமோ நம்ம சௌகரியத்துக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அதுல இருக்கு. நான் இதை தூக்கி காட்டும்போது வேணா அதோட காமிக்கிறேன். இதுக்கு ஜூம்ல காட்டும் பக்கத்துல வச்சு காட்டும்போது. அடுத்தது வந்து இன்னொன்று வந்து நீங்க எர்த் அடிக்குதுன்னு கேட்டிருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க. எர்த் அடிக்குதுன்னா நம்ம வீட்டு லைன் சரியா இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. இப்போ நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து நம்ம கடை லைன் நாங்கள் கமர்ஷியலில் இருக்கோம். எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. கடையில் அந்த கடையிலையும் வச்சிருந்தோம், இந்த கடையிலையும் போட்டிருந்தோம். நம்ம கிளாஸ்லையும் இருக்கு, எல்லாமே கமர்ஷியலாக இருக்கு, 3 ஃபேஸ் லைனு. அதனால அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வரல. இப்போ வீட்டில் இருக்கும்போது சிங்கிள் ஃபேஸாக இருக்கும், சில இடத்துல லைன் சரியா வராது, எர்த்து இல்லாமல் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி வரும். சரியா? அதை நீங்கள் செக் பண்ணுங்க. வீட்டில் சீராக கரண்ட் வருதா, எர்த்து இருக்கா, முறையாக எர்த்து இருக்கா. ஏன்னா இப்போ எலக்ட்ரானிக் ஆயிடுச்சு. அதனால எர்த்து கண்டிப்பாக இருக்கணும், வீட்டுக்கு எர்த்து இருக்கணும். ஏன்னா இதை எதனால் வச்சு நான் சொல்றேன்னா, இது வந்து என்னோட அனுபவத்திலே சொல்றேன். நாங்கள் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டதுலாம் வீட்டுக்கு பூமி எர்த்து இல்லாமல் இருக்கு இதுல அப்படின்னு அவங்களே வந்து சொல்றாங்க. சில இடத்துல எங்க மச்சா வீடு நாங்கள் வாங்கும்போது சொன்னாங்க, அந்த பூமி எர்த்து இருக்கணும், இருந்தாலும் அது சீராக வரும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அவங்க, ஏன்னா அது போடாமல் விட்டுருந்துருக்கலாம், இல்லைன்னா போட்டது கூட ரொம்ப நாள் ஆகி ஏதாவது கட்டாயிருக்கலாம். அதை செக் பண்ணுங்க, பூமி எர்த்து அதுக்கு இருக்கணும். அப்பதான் அந்த பிரச்சனை வராது. அதை நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே ஏதாவதுனா நம்ம மெக்கானிக் கிட்ட கேட்டு சொல்றேன். ஓகேவா? டிஸ்பிளேல எதுவும் காட்டுதான்னு பார்த்துட்டு அதையும் நீங்க வந்து ஒரு போட்டோ எடுத்து கூட நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நம்ம மெக்கானிக் கிட்ட கேட்டு கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வேற அடுத்த கேள்விமா? ஆயில் ரிமூவ் பண்றப்ப அந்த பிளேஸ்ல ஆயில் லீக்கேஜ் ஆகுது, அதை என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க.
ஆயில் நம்ம மாத்திட்டு திரும்பி ரிமூவ் பண்ணும்போது அதுல லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. அது என்னன்னா அதுல ஒரு வாசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த வாசர் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த நட் சில பேர் வாசர் வச்சிருப்பாங்க, சில பேர் வாசர் காணாமல் போயிருக்கும். சின்ன ஒரு லப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. லப்பர் அதில் போட்டு தான் அதை டைட் பண்ணணும். அப்போ அதுக்கு நல்ல அந்த கேப் இல்லாமல் கச்சின்னு டைட் ஆயிடுச்சுன்னா இறங்காது, கீழே லீக் ஆகாது. சில பேர் அந்த லப்பர் காணாம் அப்படின்னா கூட நீங்கள் அந்த நெட்டை வந்து நல்லா டைட்டாக டைட் பண்ணணும். அதுவும் டஸ்ட் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தான் டைட் பண்ணணும். சில பேர் என்ன நம்ம க்ளீன் பண்ணியிருப்போம், அந்த அந்த நட்டை எடுத்துட்டு மாட்டும்பொழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருக்கும், டஸ்ட் பட்டிருக்கும் அந்த மறையில். அதை நம்ம டைட் பண்ணோன்னே அந்த டஸ்ட் என்ன ஊறி 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 சொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த துணியோடைய இது இருக்குது பார்த்தீங்கன்னா, தூசி இருக்குல்ல, அது ஊறும். ஊறி ஊறி அப்படியே உள்ள இறங்கி சொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் அதெல்லாம் கிளீனாக தொடச்சிட்டு அந்த இதயத்தெல்லாம் தொடச்சிட்டு ஸ்க்ரூ இதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மறையை நல்லா டைட் பண்ணி கச்சின்னு டைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு துளி கூட இறங்காது. இப்போ இதெல்லாம் நம்ம மாற்றணும்னா இறங்காது. எதுக்கு நாங்கள் மாற்றிருக்கோம், அதை நம்ம டைட் பண்ணிடுங்க. அதில் வாசர் இருந்தால் தொலைச்சிடாம அந்த வாசர் சப்போஸ் வேணால் மெக்கானிக்கிட்ட அந்த வாசர் கூட கிடைச்சா வாங்கிக்கோங்க. சின்னதாக அந்த வாசர் லப்பர் கருப்பு வேலை ஒரு சின்ன லப்பர் வரும், அதை நம்ம போட்டுட்டு டைட் பண்ணிட்டோம்னா லீக் ஆகாது. வேற அடுத்த கேள்விமா? புது பவர் மிஷின் ஸ்டிச் பிடிக்க மாட்டேங்குது, என்ன ஆச்சு அது தெரியவில்லை. ஸ்டிச் சரியா பிடிக்க மாட்டேதா? ஆமா. புது பவர் மிஷின் அது நீடில் எதுவும் பிரச்சனை இருக்கா பாருங்க. ஊசி ஏதாவது உடஞ்சி மாத்துனீங்களா அது பாருங்க. அதே மாதிரி த்ரெட்டு வந்து நல்ல குவாலிட்டி போடுங்க. இப்போ நிறைய பேர் நூல் கட்டாகுது, லூப் தையல் வருது, இன்னும் பின்னாடி அந்த கேள்விகள்லாம் வருது. இந்த பாபியில் நூல் கட்டானது நிறைய விஷயங்களுக்கு நூலு மெயினான காரணம். நூல் வந்து லோக்கல் கம்பெனி வாங்கவே கூடாது. சும்மா அந்த நார்மல் கம்பெனி சாதாரண கம்பெனி விலை கம்மின்னு நினச்சி அதை வாங்கவே கூடாது. நமக்கு வேலையே ஆகாமல் போயிடும், வேலையே நடக்காது. த்ரெட்டு கட்டாகிட்டே நூல் கட்டாகிட்டே இருக்கும், பிசு வந்து அதுலேருந்து இப்போ நூலில் வந்து இந்த நூலில் வந்து பிசுறாக வரும். அங்கங்கே திப்பியாக நூல் பிசுறாக இருக்கும், அதெல்லாம் வந்து இதில் சிக்கிக்கும். சரியா? அது மாதிரி இருக்கிறதுனாலலாம் இந்த நூல் பிரச்சனை, நிறைய நூல் பிரச்சனையாலையும் இந்த பிரச்சனை வருது. நூலுக்கு இப்போ என்ன கேட்டுமா அவங்க கேட்டது, ஸ்டிச் பிடிக்க மாட்டேங்குது, என்னாச்சு பிடிக்க மாட்டேங்குதுன்னா அது வந்து லாக் ஆக மாட்டேதா அவங்க சொல்றது. ஸ்டிச் விழுகலன்னு நினைக்கிறேன், விழுக மாட்டேது. கையில விழுகலைன்னா டைமிங் ப்ராப்ளம் தான். சரியா? நூல் கட்டாவது இதுவும் பிரச்சனை, இது டைலே விழுகலை மேலே மேலே வந்து மிதக்குது அப்படின்னா டைமிங் ப்ராப்ளம் தான். டைமிங்னா நமக்கு ஊசி உடஞ்சிட்டு இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா, இல்லை இந்த புது மிஷினில் கூட அவங்க செக் பண்ணி தைச்சு காமிச்சாங்களாம். ஏன்னா புதுசாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு துணி வச்சு தைச்ச மாதிரியே தான் வரும். அந்த தலையில் ஸ்டிச்சிங் போட்டு தான் அவங்க செக்கிங் பண்ணி தான் வெளியே அனுப்புவாங்க. புது மிஷின் வரும்போது பாக்ஸில் வரும்பொழுது அந்த கைடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நூல் மாட்டி தைச்சதோட நூல் வெட்டி விட்டுருப்பாங்க, அந்த தைச்சதோட இருக்கும். அது ஸ்டிச் பண்ணி தைச்சு பார்த்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கு அதெல்லாம் இருந்துதா, இல்லை அவங்க மெக்கானிக் வந்து இல்லை உங்களுக்கு கொடுத்தவங்க வந்து அதெல்லாம் செக் ஏதாவது ஒரு குறைவுள்ள மிஷினை கொடுத்துட்டாங்களான்னு பார்த்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட வந்து உடஞ்சிருந்துதா, ஏதாவது ஊசி இது உடஞ்சுதா தைக்கும் பொழுது ஸ்டோனோ இல்லை இப்படிப்பட்ட இல்லை திக்காக தைக்கும் பொழுதோ திக்கான துணி வச்சு தைக்கும் பொழுதோ அது மாதிரி ஏதாவது ஊசி உடஞ்சிருந்ததுன்னா டைமிங் மாறி இருக்கும். அப்போ டைமிங் மாறினாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லை இந்த உலக்கை வந்து வந்ததில் ஏதாவது ஒரு சில இதில் குறைகள் வந்திருக்கலாம். அப்போ இந்த நீடில் பார் நூல் ஊசி மாற்ற பார் இருக்கு இல்லையா, அதோட டைமிங் மாறி இருக்கலாம். அது நீங்கள் என்ன தைச்சாலும் நூல் எடுக்காது. ஓகேவா? அது முதல்ல நான் செக் பண்ணுங்க. அது வந்து மெக்கானிக்கிட்ட புது மிஷின் இருந்தாலும் நீங்கள் மெக்கானிக்கிட்ட கேளுங்க. இல்லை ஊசியை வந்து லைட்டாக இறக்கி மாற்றுங்க. நான் சொல்கிற இது என்னன்னா, நம்ம மேலே ஃபால்ட்டாக இருந்தால் இப்போ ஊசி உடஞ்சிருக்கு, நீங்கள் திரும்ப மாற்றுறீங்க, அதை மாற்றும் பொழுது சில நேரம் கொஞ்சம் இறக்கி மாற்றிடுவாங்க, சில நேரம் கொஞ்சம் தூக்கலாக மாற்றிடுவாங்க. சைஸு அந்த ஊசியோட சைஸு கூட ஒரு நூல் 2 நூல் அளவு சின்னதாக அளவு மாறும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக டைட் மேலே தூக்கி வச்சு தான் நம்ம மாட்டுவோம். அப்படிதான் மாட்டணும். முறையாக வந்து நம்ம ஊசியை வந்து சரியாக ஃபுல்லாக மாட்டி மேலே தூக்கிடணும், மேலே தூக்கி வச்சு தான் மாட்டணும். மாட்டிட்டு நூல் எடுத்து பாருங்க கரெக்டாக வருதான்னு. இல்லையா லைட்டாக அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிட்டு அந்த ஊசியை வந்து ஒரு நூல் அப்படியே இறக்குங்க, இறக்கி திரும்ப டைட் பண்ணி நூல் எடுத்து பாருங்க கரெக்டாக வந்துருச்சுன்னா ஓகே. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஊசியோட இதை கூட மாற்றி மாட்டுறாங்க. இப்போ இந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக லெஃப்ட்ல இருந்து இப்படி போகிற மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடி மாதிரி இருக்கிறது வந்து ரைட்டில் இருக்கணும், நேராக கோடு மாதிரி இருக்கிறது லெஃப்ட்ல இருக்கணும். சரியா? அதில் ஒரு காடி மாதிரி இருக்கும், ஒரு பல்ல மாதிரி இருக்கும், அந்த பல்ல வந்து வலது பக்கம் இருக்கணும். இந்த கோடு மாதிரி நீட்டு கோடு இருக்கும், அந்த கோடு வந்து நூல் கோர்க்கிற பக்கம் இடது பக்கம் இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நேராக வச்சு இப்படி கோர்த்துருக்காங்க. ஊசி அந்த மாதிரி தான் மாட்டணும்னு நினச்சி மாட்டிட்டு அது கொஞ்ச நாள் தைக்குது, சில நேரம் தைக்குதுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா சொல்கிறாங்க. ஏன்னா எப்படியும் அது புது மிஷின் டைமிங் சரியாக இருக்கனால அந்த செட்டில் பாயிண்ட்ல வந்து அந்த நாப்பு சரியாக பவர் நல்ல ஷார்ப்பாக இருக்கிறதுனால எடுத்துரும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வரும். திரும்ப நம்ம இப்படி தான் மாற்றணும் முறை நினச்சி மாட்டுவீங்க. அப்படி மாட்டக்கூடாது. ஊசி மாற்ற முறை இருக்குது. எப்படி மாட்டணும் அப்படிங்கிறதுனா இந்த ஹோல்ஸ் வந்து இடது பக்கத்துலேருந்து நம்ம வலது பக்கம் நூல் கோர்க்குற மாதிரி தான் இருக்கணும். அதில் வந்து அந்த காடி வந்து வலது பக்கமாக இருக்கணும், நேர் கோடு ஒன்று இருக்கும், அது வந்து இடது பக்கமாக இருக்கணும். ஓகேவா? சரியாக இருக்கணும். இப்படி கொஞ்சம் கூட இப்படி பொசிஷன் கிராஸ் மாறக்கூடாது. அப்போ தான் அது கரெக்டாக டைமிங்க்கு போய் எடுக்கும்.
நீங்கள் அது ஊசி தவறாக மாட்டியிருந்தாலும் இல்லை ஏற்றி இறக்கி மாட்டியிருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு பாருங்கள், அப்புறம் சரியாக வந்துடும். எதுக்கு மேலே ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க, நம்ம மெக்கானிக்கிட்ட ஆலோசனை கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு அடுத்த கேள்விமா? எப்படி பெடல் கண்ட்ரோல் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. பெடல் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இது வந்து நீங்கள் பவர் மிஷின் இப்போ லேட்டஸ்ட் மாடலில் வந்து ரொம்ப ஈஸி. பழைய இதில் தான் வந்து முதல்ல இருக்கிற பவர் மிஷின் தான் வந்து மோட்டர் வந்து நல்ல பவராக இருக்கும். நம்ம பெடல் அழுத்தின உடனே ரொம்ப ஸ்பீடாக ஓடும். அப்புறம் நம்ம மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அந்த புள்ளி கூட நான் சொன்னேன், சின்ன புள்ளி போட்டுக்கிட்டு நீங்கள் கொஞ்ச நாள் தச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ இழுக்காது, ரொம்ப ஓவராக இழுக்காது, ஸ்பீடு கொடுக்காது, கொஞ்சம் மெதுவாக தான் ஓடும். உங்களுக்கு அந்த பழகினதுக்கு அப்புறம் புள்ளியை மாற்றிக்கலாம், உங்களுடைய வேகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த புள்ளியோட சைஸை மாற்றிக்கலாம். இந்த வர்ற டிஜிட்டலில் வர்றது இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் மிஷினு, இதில் வந்து உங்களுக்கு கவலையே இல்லை, எல்லாமே நம்பர் வந்துருச்சு. 1 2 3 அப்படி நம்பர் வந்துருச்சு. 5 10 20 வரும், இல்லைன்னா 10 20 30 வரும். அது மாதிரி நம்பர்ஸில் வருது. அந்த நம்பரை வந்து பாயிண்ட்டை குறைச்சிக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் இங்கே இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் பண்ணிக்கிறீங்கன்னா கம்மியாக இருக்கும், ஸ்பீடு குறையும். ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு கூடும். முதல்ல கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் ஸ்பீடு கம்மியாக வச்சுக்கோங்க. 5 இல்லை 10 அந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக ஓடுற மாதிரி. நீங்கள் எவ்வளோ அழுத்தினாலுமே மெதுவாக தான் ஓடும். இது ஆக்சிடென்ட் மாதிரி தான், நீங்கள் வேகமாக மிதிச்சா கூட மெதுவாக தான் ஓடும். நீங்கள் கரெக்டாக கால் வச்சுக்கோங்க. ஒரு கால் வைங்க, 2 கால் வைக்காதீங்க பெடலில். இன்னொரு கால் இங்கே மேலே வைங்க, இல்லைன்னா இது மேலே அப்படி வச்சுக்கோங்க. இந்த குறுக்கில் கம்பியில் மேலே தூக்கி வச்சுக்கோங்க. வலது கால் உங்களுக்கு கண்ட்ரோல்னா வலது கால் தான் வைக்கணும். இடது காலில் கண்ட்ரோல் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வராது, வலது கால் தான் கண்ட்ரோல் வரும். அப்போ கரெக்டாக அதை வச்சு நீங்கள் மெதுவாக அழுத்துங்க. நீங்கள் அந்த ஸ்பீடை குறைச்சி வச்சு தச்சு பழகுங்க. கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா துணியை தைங்க, ஸ்ட்ரெயிட் பீஸு தைங்க. இந்த மாதிரி துணியில் மடிச்சுக்கிறதுலாம் இல்லாமல் ஒரே ஒரு மடிச்சு மட்டும் நேராக தச்சு கண்ட்ரோல் கொண்டு வந்துருங்க. அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் நீங்கள் வேகமாக தைச்சாலும் மெதுவாக தைச்சாலும் டக்குன்னு நிற்க வைக்கணும், அப்படி ஃபாஸ்ட் கொடுக்கணும், திரும்ப நிற்கணும், ரிவைஸ் பண்ணணும். இந்த டாக்கா அடிச்சு அப்படிலாம் பழகிட்டீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட் கூட்டுங்க, அப்போ வளைவு தையல் இதெல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஓகேவா? வேற அடுத்த கேள்விமா? சார், த்ரெட் அடிக்கடி கட் ஆகுது, அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு வீடியோ போடுங்க சார் ப்ளீஸ். த்ரெட் அதிகமாக கட் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, நூல் ஒன்று மெயின் காரணம். இப்போ அதுதான் நம்ம பேசியிருந்தோம். நூல் மெயினான காரணம். நல்ல கம்பெனி போடணும். ஸ்பேடு பாலி நல்லா இருக்கும். வர்த்தமான் நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு, அதில் கூட வந்து நல்லா பாலி நல்லா இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்க. ஒரே நூலாக யூஸ் பண்ணுங்க. நாங்கள் வந்து ஸ்பேடு பாலி எப்பவுமே நான் ரெஃபர் பண்ணுவோம், நல்லா இருக்கும். ஸ்பேடு பாலி வந்து வேர்ல்டு கம்பெனி, நம்ம கம்பெனி தான், இந்திய கம்பெனி தான். ஆனால் உலக அளவுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அதில் அமிட்டோன்றதுலாம் பேண்ட் தைக்கிறதுக்கு நல்லா ரொம்ப வருஷமாக நல்லா போயிட்டு இருக்கு. அதுலேயே அந்த பாலிஸ்டர் வந்து என்னென்னா அவங்க வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணி அந்த நூலை வந்து தரமாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஓகேவா? அது நாங்களாம் அதான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் அது டீலராகவும் இருக்கோம், வாங்கி நாங்கள் சேல்ஸும் பண்ணுறோம். வெளியில் இருக்க டெய்லர்களுக்கு நம்ம பாக்ஸ் நூலாகவும் அனுப்புகிறோம். அது நல்லா இருக்குது, எந்த கம்பெனியும் கிடையாது. நூல் வந்து ரொம்ப ஸ்டாக் உள்ள நூலாக இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கும். இந்த ஸ்பேர் பாலியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்டாக் இருந்தால் கூட, ஏன்னா பாலினால அவ்வளோ ஸ்டாக் இருந்தால் கூட பிரச்சனை வராது. ஆனால் எந்த நூலாக இருந்தாலும் ரொம்ப ஸ்டாக் ஆகிடுச்சுனாலும் நூல் கட் ஆகும். அதனால நூல் முதல்ல பார்த்துக்கோங்க, நூல் நல்லா இருக்கணும். ஓகேவா? இந்த நமக்கு 2 ரூபா 1 ரூபா கம்மியாக கிடைக்குது, 1 ரூபா கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லோக்கல் நூல் வாங்கினீங்கன்னா அவங்க வந்து அந்த தரத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. நம்ம வேலை ஆகாது, நம்ம வேகமாக தைக்கும் போது டப்பு நக்கும். இன்னொன்று, அடுத்தது நூல்னால வந்துச்சா, அடுத்தது இந்த கேடு, இந்த நூல் மாற்றுறது எல்லாமே சரியாக கரெக்டாக ஒரு லெவலாக கொண்டு போங்க. சில பேர் சுற்றி கொண்டு வந்துருப்பாங்க, அது ரொம்ப டைட்டாக வரும். அப்புறம் அந்த டென்ஷனை வந்து லூப் தையல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப டைட் வச்சுருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதை இழுக்கிறோம் அப்படின்னா அந்த நூல் வந்து வரணும், அந்த நூல் ஃப்ரீயாக வரணும். இப்போ அங்கே ஊசியிலேருந்து இருந்தால் கூட லைட்டாக வரணும், அந்த அளவுக்கு டைட் இருக்கணும். ரொம்ப லொடலேருந்து வர தேவையில்லை. ஆனால் இப்படி வந்தால் அக்குதுன்னா அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஊசியிலேருந்து நான் இழுக்கிறேன் பாருங்க, வருது. ஓகேவா? ஆனால் டைட்டாக வருது, ஆனால் வருது. இந்த மாதிரி வரணும், அந்த அளவுக்கு கண்ட்ரோல் வச்சுக்கணும். ப்ரெஷர் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அதிக ப்ரெஷர் கொடுத்துட்டீங்கன்னா வரைய வராது. அப்போ தைக்கும் போது என்ன ஆகும், டப்புன்னு நூல் கட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப டைட் கொடுக்கணும், மேலேயே டைட் பண்ணிடுவாங்க. சிக்கு தையல் வருது, அது மாதிரி வருதுன்னா டைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி மேலேயே டைட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா இங்கே ஒரு சுற்று, அங்கே ஒரு சுற்று, இங்கே ஒரு சுற்று, அப்படி சுற்றி கொண்டு வருவாங்க. இப்போ இதில் தான் நம்ம இங்கே ஒன்று போட்டு கொண்டு வரலாம், நம்ம இதில் போடல. ஆனால் இங்கே ஒன்று போட்டு இப்படி கொண்டு வரலாம், இங்கே ஒன்று போட்டு அது வந்து கண்ட்ரோலாக அனுப்பும். டென்ஷனில் டைட் கொடுக்க முடியலன்னா அதில் ஒரு ரவுண்டு வேணால் அடி கொண்டு வரலாம். சுற்றி நிறைய கொண்டு வரக்கூடாது. அப்படி இருந்தால் ரொம்ப டைட் ஆகும். டைட் ஆகும்போது அது வந்து எடுக்காது, நூல் டக்குனு கட்டாத நூல் வரும். ஓகேவா? அது நீங்கள் பார்த்துக்குங்க, அது மாதிரி பார்த்தாலும் சரியாயிடும். அதே மாதிரி இன்னொன்று, ஊசி வந்து மட்டமான ஊசி போடக்கூடாது. விலை கம்மியான ஊசி போட்டிங்கன்னா ஊசி வந்து சூடாகும். நம்ம கொஞ்சம் வேகமாக தைச்சாலே தூசி தொட்டு பாருங்க, அப்படி பயங்கர சூடாயிடும். அப்போ சூடாச்சுன்னா நூலை கட் பண்ணி விடும். ஏன்னா இப்போ சூடான பொருள் இந்த நூலை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம்ல. ஒரு சூடில் கொண்டு வச்சிங்கன்னா நூல் டக்குன்னு ஈஸியாக கட் ஆயிடும், சூடான பொருளில் வச்சிங்கன்னா. அப்போ அந்த ஊசி சூடாகுன்னா அது வழியாக தான் அந்த ஊசி நூல் வருது.
அப்போ அது கட்டாயிரும். அப்போ ஏன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப மட்டமான மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க, இந்த விலை கம்மி ஊசி. அதுக்கு கொஞ்சம் விலை கூடின ஊசி போடுங்க, நல்ல குவாலிட்டியாக கம்பெனி ஐட்டமாக போடுங்க. 5 ரூபாய்க்குலாம் நல்ல சூப்பரான இதெல்லாம் இருக்குது ஊசி. நாங்கள் கூட சேல்ஸ் பண்ணுறோம், உங்களுக்கு வேணும்னா கூட ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் நாங்கள் அனுப்புகிறோம், பாருங்கள். அது திரும்ப கம்பெனி காமிச்சு அந்த குவாலிட்டி மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு ஊசி 5 ரூபா 10 ரூபா அது மாதிரிலாம் இருக்குது. இதே வந்து பித்தளை ஊசி கூட வருது, பித்தளை கோட்டிங், ஃபுல்லாக பித்தளை வராது, அந்த ஊசியில் பித்தளை கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து இன்னும் சூடு வந்து தணிக்கும், சூடு வந்து அதிகமாக ஏறாது. அந்த ஊசி போட்டாலும் நூல் கட்டாகிறது. அதனால இந்த ஊசி சூடால ரொம்ப வேகமாக தைக்கும் பொழுது சூடாகும் பார்த்தீங்களா, ரொம்ப வேகமாக தைக்கணும் இல்லை, ஊசியோட மட்டமாக இருந்தால் லைட்டாக வேகமாக தைச்சாலே நூல் கட்டாயிடும். அதே நல்ல குவாலிட்டி ஊசினா கொஞ்சம் வேகமாக நல்லா தைக்கலாம், ரொம்ப ஸ்பீடாக கூட தைக்கலாம். பித்தளை ஊசி போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். பித்தளை ஊசியும் போடுங்க, இல்லை நாங்கள்லாம் வந்து நார்மல் ஊசி தான் போட்டிருக்கோம், ஆனால் கம்பெனி ஐட்டமாக போட்டிருக்கோம். கம்பெனி ஊசியாக போடுங்க, அது கொஞ்சம் அந்த மெட்டீரியல் வந்து நல்லாயிருக்கும், சீக்கிரமாக சூடாகாது, டக்குன்னு ஆறிடும், சூடு வந்து ரொம்ப ஏறாது, அப்போ அது நூல் கட்டாகாது. ஓகேவா? ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஒரு சாதாரண ஊசி, என்னப்பா இதனாலே நூல் கட்டாயிட போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதெல்லாம் ஒரு காரணம், கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து அந்த ஊசி வந்து சூடாச்சுனாலே நூல் கட்டாயிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ ஊசி நூலை மாற்றுவோம், நல்ல கம்பெனியாக மாற்றுவோம், என்னென்ன பண்ணி பார்ப்போம். ஆனால் அந்த ஊசி கடைசியில் நம்ம 1 ரூபாய்க்கு 1.5 ரூபாய்க்கு ஊசி வாங்குறோம், 2 ரூபாய்க்கு வாங்குறோம். ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி எதிர்பார்க்குறாங்க, நிறைய பேர் அப்படிலாம் பண்ணுறாங்க. நம்ம எல்லாத்துலேயுமே ரொம்ப இதுவாக போகக்கூடாது, போனால் நம்ம வேலை ஆகாது, நமக்கு தான் வேலை கெட்டுடும். அப்போ இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, உங்களுக்கும் இது பயனுள்ளதா, மற்றவங்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. வேற அடுத்த கேள்விமா? என்னோட மிஷின் புதுசு மெரிட், இப்போ லூப் அடிக்குது, அது மட்டும் இல்ல ஸ்டக் ஆகுது, இப்போ நீடலும் உடஞ்சிருச்சு, சரி செய்ய வழி சொல்லுங்க ப்ரோ. நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு பொழுது, லூப் அடிக்குது, ஊசி உடையுது அப்படின்னு சொல்றீங்க, நூல் கட்டாகுது. இது எல்லாமே இந்த ஊசி நூல் இப்போ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நிறைய டிப்ஸ் உங்களுக்கு சொல்லல, இதே தான். இப்போ நம்ம நேரம் பேசுறது எல்லாமே இதே தான். நீங்கள் ரொம்ப டைட்டாக கொண்டு வராதிங்க. கீழே பாப்பிங் கேஸ்லேருந்து வர்றதும் இந்த டென்ஷன் செட்லேருந்து வர்றதும் ஒரே ஈவனாக வரணும், ஒரே லெவலாக இருக்கணும். அப்போ நம்ம ஒரு இதை மட்டும் ரொம்ப அதிகமாக கொடுத்துட ஊட்டக்கூடாது. இப்போ டைட்டாக கொடுக்கணும், கீழே டைட்டாக இருக்குது, மேலே டைட் பண்ணியே இருக்கணும், டைட் பண்ணக்கூடாது. அப்போ மேலே லூஸ் பண்ணணும், கீழே டைட் பண்ண வேண்டியதா, கீழே டைட் பண்ணணும். சப்போஸ் டைட்டாக இருக்குது அப்படின்னா கீழே டைட்டாக இருக்குன்னா கீழே லைட்டாக லூஸ் பண்ணணும், மேலே டைட் பண்ணணும். இப்படி மேலே கீழே ஒரு லெவல் கொண்டு வந்து ஒரே சீராக வரணும். ஏதாவது ஒரு இது ரொம்ப டைட்டாகவும் ஆகிடக்கூடாது. ஓகேவா? அப்போ டைட்டாக இருக்குன்றதுனால மேலே டைட்டாக இருக்கா, அப்போ கீழே டைட் பண்ணுவோம், இல்லை கீழே டைட்டாக இருக்கு மேலே டைட் பண்ணுவோம். அப்படி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோடரும் லூஸாகவும் வரக்கூடாது. ஒரு சீராக இருக்கும். நான் இப்போ பாப்பின்னு கூட இழுத்து பார்த்து பண்ணீங்களா, அப்படி இழுத்தா நமக்கு தெரியும், அந்த கண்ட்ரோலாக வரும். ஆனால் வரணும், தப்புனா நம்ம இழுக்கும்போதே அத்தரக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஊசியில் இழுக்கும்பொழுதும் கண்ட்ரோலாக வரணும், டைட்டாக வரணும், ஆனால் வரணும், அந்த லெவலுக்கு வச்சுக்கணும். ஓகேவா? அப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நாள் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த செட்டில் வர டென்ஷன் செட்டில் வர கிண்ணெல்லாம் தேய்மானம் ஆயிருந்ததுன்னா மாற்றிடுங்க. நல்லா அதே மாதிரி அதெல்லாம் கலட்டி நல்லா தொடங்க. ரொம்ப நாள் ஆயிருக்கு, கொஞ்சம் நாள் துடைக்கல, கொஞ்சம் துரு ஏறிச்சுன்னா அதுவும் அறுத்தறுத்து விடும். உள்ளுக்குள்ளே டஸ்ட் துரு இருந்ததுன்னா, ஒரு மாதிரி நரநரப்பு இருந்ததுன்னா, அந்த கிண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டென்ஷன் செட்டோட கிண்ணம் டிஸ்க்கு, அது வழியாக தான் அந்த நூல் வருது. அது இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா துரு ஏறிச்சுன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா நரநரப்பு வந்துடும். அப்போ அதுவும் நூல் அறுத்து விட்டுரும். ரொம்ப நாள் இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு வருது, ரொம்ப நாள் ஆயிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து நூல் கட்டாக தான் சொல்கிறீங்க, புது மிஷினா பழைய மிஷினான்னு நீங்கள் சொல்லலை, நீங்கள் வாங்கின செகண்ட் மிஷினான்னு தெரியாது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த பார்ட்ஸுங்கெல்லாம் வருதுன்னா அது தேய்மானம் ஆயிருக்கா, அந்த நூல் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே தேய்மானம் ஆகி அறுத்து விடுதான்னு பார்க்கணும். சில இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கம்பியில் போட்டு தானே கொண்டு வருவோம். இது புது மிஷின். இப்போ பழைய மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா, பெடல் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பி இருக்கும். அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா அப்படி நூல் வந்து போதில்ல, அறுத்துரும். இப்போ நான் கல் ஊறி எறும்பு தேய்ன்னு சொன்ன மாதிரி அந்த இரும்பு அறுத்த போய் கோடு விழுந்திருக்கும். அந்த கோடுகளே திரும்ப இந்த நூல் வந்துச்சுன்னா அறுத்து விட்டுரும். அந்த கம்பியை மாற்றணும், இல்லை இந்த செட்டையே மாற்றிடணும். அந்த கம்பி தனியாக வராதுன்னா இந்த மூடி இருக்குல்ல, இந்த மூடி செட்டு மாற்றிடுங்க. மாற்றிட்டே அது வலுவலுன்னு இருக்கும். அப்போ அதில் வந்து வலுவலுப்பு வந்தும்போது அந்த நூல் வந்து ஃப்ரீயாக வரும். ஏன்னா நூல் வந்து இங்கேருந்து இந்த கண்டில் எப்படி இருக்கோ அந்த கண்டில் இருக்கிறது இங்கே கடைசி வரைக்கும் வரணும், வலுவலுப்புல தான் வரணும். அதுக்கு தான் பாருங்க, இதெல்லாம் சைனிங்காக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப நாள் ஆனாலும் துரு பிடிக்காது. இப்போ புது மிஷினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் துரு பிடிக்காது. அதே மாதிரி இதை நல்லா மெயின்டைன் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் நல்லா துடைக்கணும், எப்பவுமே நல்லா துடைச்சிக்கோங்க. அந்த டிஸ்கெல்லாம் நல்லா துடைங்க, இதை நல்லா துடைங்க, எல்லாமே துடைச்சிக்கணும். அந்த நூல் வழிபாதை வந்து வலுவலுப்பாக இருக்கணும். அப்போதான் வலிக்கிக்கிட்டு ஆனால் கண்ட்ரோலாக வரும். இல்லைன்னா அங்கங்கே டேமேஜ் ஆகி அதை கொஞ்சம் அறுத்து விட்டுரும், இங்கே கொஞ்சம் அறுத்து விடும், நூல் ஊசி கொஞ்சம் சூடாகும். அப்போ நமக்கு டப்புன்னு இருக்கும், நம்ம மைண்டு ஃபுல்லாக டென்ஷன் இருக்கும். என்னடா நூல் இப்படி கட்டாகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு போட்டு நம்ம வேலையே ஆகாது. அப்படியே தூக்கி போட்டு வேலையை அப்புறம் பார்ப்போம்னு சொல்லி விட்டுருவோம். நம்ம அந்த வேலை செய்ய எனக்கு மூடு வராது, வேலை செய்ய தோணாது. அப்போ இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா தான் நம்ம வேலை செய்யறதுக்கு நல்லா நீட்டாக நம்ம எடுத்தமா தைச்சமானு இருக்கணும், நம்ம வேலை செய்யறதுக்கும் ஆர்வம் வரும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. வேற அடுத்த கேள்விமா? நீடில் பார் நகர மாட்டேங்குது அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நீடில் பார் நகர மாட்டுதா, அது ஏதாவது ஸ்டக் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. நமக்கு நம்ம வந்து மெக்கானிக் அளவுக்கு நம்ம வந்து தெரியாது, நமக்கு ஓரளவுக்கு நம்ம அனுபவத்தை வச்சு தான் சொல்றோம். நீடில் பார் நகர மாட்டுது அப்படின்னா வீலே சுத்த மாட்டுதா இல்லை நீடில் பார் மட்டும்தானான்னு பாருங்க. ஏன்னா இப்போ இதில் வந்து 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கேட்டிருக்கிறது பெடல் மிஷினா பவர் மிஷினா எதுவும் தெரியல. இந்த நீடில் பாருக்கான ஒரு ஸ்க்ரூ இங்கே இருக்கும். இந்த எல்லாத்துலேயுமே இதே டைப்பில் தான் இருக்கும். அதுக்கு அந்த ஸ்க்ரூவை மட்டும் கழட்டிட்டு இந்த நீடில் பாரை எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்ப்ரிங்கெலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு திருப்பி போடுங்க. திரும்பி அதே மாதிரி வச்சு எல்லாம் போட்டு டைட் பண்ணி பாருங்க. இல்லைன்னா மெக்கானிக்கை வர வச்சு நீங்கள் மாற்றுங்க, ஓகேவா? ஏன்னா இது வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம கை வைக்கக்கூடாது. சில இது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தான் பண்ணணும், இதில் மெக்கானிக் வச்சு தான் பண்ணணும். அப்பதான் அவங்க முறையாக பண்ணுவாங்க. ஏன்னா ஒன்றை தொட்டா இன்னொரு ப்ராப்ளம், அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, ஓகேவா? அதனால வேற அடுத்த கேள்விமா. பிரதர், ஆயில் டேங்க் கீழே டிராப்பா சொட்டுது, சரி செய்யறதுக்கு சொல்லுங்க ப்ரோ. இதே கேள்வி ஏற்கனவே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆயில் டேங்க்ல இருந்து கீழே இப்போ வந்து ஆயில் அவங்க கேட்டது வந்து அந்த ஸ்க்ரூ வழியா வருது, ஆயிலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் லீக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க கேட்கறது வந்து ஆயில் டேங்க்ல இருந்து கீழே லீவ்னு சொல்லி மட்டும் பொதுவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ என்னன்னா, இப்போ அதெல்லாமே வந்து நம்ம அதிகமாக இங்கே ஆயில் கொடுத்துருந்தோம் சொல்லியிருந்தேன்ல, செட்டில் பாயிண்ட்டுக்கு ஆயில் வர்றதுக்காக நம்ம வச்சிருந்தோம்னா இங்கேருந்து ஆயில் இங்கே வந்துடும். அப்போ அதில் இருக்கிற ஆயில் வந்து நம்ம கீழே நம்ம இங்கே வந்து டஸ்ட் நிறைய விழுகும். நான் இதை உங்களுக்கு தூக்கி காட்டும் பொழுது அதையும் சேர்த்து சொல்கிறேன். அதில் டஸ்ட் நிறைய வரும். அது என்ன இந்த டஸ்ட் ஊறி ஆயில வெளியில் வந்து சொட்டு வரும். அதே மாதிரி சுற்றி இந்த மிஷினை சுற்றி டஸ்ட் சேர்ந்துச்சுன்னா அதையும் தொடச்சிடணும். இதை தலையை தூக்கணும்னா உள்ள டஸ்ட் இருக்கும். சுற்றி அந்த லப்பர் உட்கார வச்சிருப்பாங்க. அந்த லப்பர் தான் வந்து நமக்கு அந்த அழுத்தமாக கொடுக்கும். அந்த லப்பர்லாம் வந்து பிஞ்சி போச்சு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த லப்பரை மாற்றிடணும். இந்த போய் உட்காந்து பார்த்தீங்களா, இந்த லப்பர் இது போய் மிஷின் போய் உட்காந்து பாருங்க, அந்த லப்பர், ஓகேவா? அதில் டஸ்ட்டும் நிறைய இருந்தாலும் க்ளீன் பண்ணிடணும். அந்த லப்பரும் டேமேஜ் ஆகி ஒரு மாதிரி நஞ்சு போய் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது மாறும். ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா அது எடுத்துட்டு அது வந்து ஒரு மாதிரி ஆயிரும், டேமேஜ் ஆயிடும். அந்த லப்பரை வந்து மெக்கானிக்கை வர வச்சு நீங்கள் லப்பர் ஃபுல்லாக அழகாக செட் பண்ணிடுங்க. உங்களால் மாற்ற முடியும்னா நீங்கள் லப்பர் வாங்கிட்டு வந்து மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் எனக்கு வந்து மாற்றி கொடுத்துருங்கன்னு சொல்லி மெக்கானிக்கை வர வச்சு லப்பர் கொண்டு வர சொல்லி அது அழகாக ஃபுல்லாக வேறு லப்பர் போட்டுட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வராது, லீக் ஆகாது, ஓகேவா? அந்த இதுலேருந்து வெளியே வர்றது நான் சொல்கிறத காமிக்கிறேன். உங்களுக்கு டேங்க் தூங்கும்போது அதையும் நான் காமிக்கிறேன். வேறு அடுத்த கேள்விமா. நூல் சரியா மாட்டிட்டான்னா பட் தையல் சுத்தமா வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூல் சரியா மாட்டியாச்சா? சரியா மாட்டினா வரலைன்னா டைமிங் தான் மாறி இருக்கு. ஊசி ஏதாவது உடஞ்சி நீங்கள் வந்து மாற்றும் பொழுது ஊசி நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம் இல்லையா? அந்த ஊசி சேஞ்ச் பண்ணோன்னே ஹைட் நான் சொன்னேன் இல்லை, இப்போ சிக்கு தையல் வர்றதுக்கு லூப் தையல் அடிக்கிறது இதெல்லாம் இதனால தான் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி இப்போ நம்ம நூல் எடுக்கல அப்படின்னாலே டைமிங் மாறி இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அது டைமிங் ஊசி உடஞ்சி மாறிச்சான்னு பார்த்துக்கோங்க. டைமிங் மாறினா தான் இந்த ப்ராப்ளம் வரும். ஊசி நூல் எடுக்காமல் இருக்கும். இல்லைன்னா நூல் வந்து எப்பவும் எடுக்கிறது தான். பாபின் கேஸில் அந்த செட்டில் பாயிண்ட்ல எதுனா ப்ராப்ளம் இருக்கா, சுற்றிடுச்சா, செட்டில் பாயிண்ட் எதுவும் ஒரு இதாகிடுச்சா அதுன்னு பார்த்துக்குங்க, ஓகேவா? வேற அடுத்த கேள்விமா. அண்ணா, மெஷின் ஸ்டார்ட் பண்ணதும் நீடில் ஆட்டோமேட்டிக்கா இறங்கி மேல வர மாட்டேங்குதுன்னா என்ன பண்ணணும் அண்ணா? இப்போ இது வந்து பவர் மிஷின் தான் நினைக்கிறேன். ஏன்னா பவர் மிஷினில் தான் இந்த வேலையான வழிமுறை இருக்குது. ஆனால் இது வந்து டிஜிட்டல் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ லேட்டஸ்ட் மாடல் இருக்கு இல்லையா, மோட்டர் இல்லாமல் எலக்ட்ரானிக் டைப்பில், இதில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து பவர் மிஷினில் அந்த முன்னாடி வந்த மாடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபிள் கீழே ஃபிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பெரிய மோட்ரு அடியில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது அந்த மோட்ரு காயில் கட்டுற மோட்ரு இருக்குல்ல, அதில் வர்றதுல வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆன் பண்ணோடனே ஒரு ஸ்டெப் ஏறி நிற்கும், ஒரு ஸ்டெப் இப்படி ரெடின்னு காட்டும். அந்த மாதிரி இது அதில் இருக்காது, இல்லை, ஓகேவா? இப்போ வந்து இந்த ஜாக் F4 F5 வந்துருக்குல்ல, இதே மாதிரி ஜென்சி ப்ரூஸு அது மாதிரி நிறைய கம்பெனிங்க வந்திருக்கு. அந்த மாதிரி இதில் தான் வந்து அந்த இதெல்லாம் வருது. எலக்ட்ரானிக் இதில் தான் அது வரும். அதுலேயே உங்களுக்கு வரலன்னா நீங்கள் மெக்கானிக் கிட்டே தான் கேட்கணும். ஏதாவது இந்த செட்டிங்ஸில் மாறி இருக்கும். இந்த டிஸ்பிளே இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது பட்டன் கிட்ட அழுத்தி விட்டுருந்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து மாறும். இப்போ இதுலேயே நம்ம 2 விதமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த ஊசி வந்து நம்ம மிஷின் ஆன் பண்ண உடனே ரெடின்னு சொல்லி மேலே நிற்கணுமா இல்லை கீழே குத்தி நிற்கணுமா, ஊசி வந்து உள்ளே இறங்கின மாதிரி நிற்கணுமா, பாதியில் உள்ளே இறங்கி பாதியில் நிற்கணுமா, இல்லை இப்படி இந்த மாதிரி மேலே நிற்கணுமா அப்படிங்கிறத நம்ம இங்கே வைக்கலாம். நம்மளாம் வந்து நோண்டக்கூடாது, மெக்கானிக் வச்சு தான் அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா அது வந்து ப்ரோக்ராம் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கூட அவங்க வந்து 4000 5000 செலவு வச்சிடும். சரியா? ஏன்னா அதுக்கு டெக்னீஷியன் வந்து தான் பண்ணுற மாதிரி ஆகிடும். ப்ரோக்ராம் எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால நம்ம அதை வந்து அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை தான் மாற்றணும். நம்ம என்ன ப்ளஸ் மைனஸ் தான், நம்ம ஸ்பீடு கூட்டுறது குறைக்கிறது இதுதான் நம்ம பண்ணிக்கணும். அந்த டைமிங் அந்த ஆனால் நமக்கு என்னென்ன வேலைக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸை மாற்றணுமோ அதுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து அவங்ககிட்ட கேட்டு என்ன பண்ணணும்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க. இதை அழுத்திங்கன்னா இதை நம்ம இந்த மாதிரி பேர் வந்தோன்னா இதை மாற்றிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கேட்டுக்குங்க. இப்போ எப்படின்னா ஊசி குத்துன மாதிரி தச்சுட்டு இருக்கும் பொழுதே டக்கு நிப்பாட்டணும்னா மேலே நிற்கணுமா இல்லை குத்துன மாதிரி நிற்கணுமான்றது இருக்கு, அந்த ஆப்ஷன் இருக்கு. அதே தான் அதுலேயும்
அந்த நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே டக்குன்னு மேலே ஏறி நிற்கும். ஓகேவா? இப்போ நான் இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்க, ரெடின்னு சொல்லி மேலே நிற்குது. ஓகேவா? அவ்வளோ இப்போ உள்ளதான் இறங்கி இந்த ஊசி. ஆனால் மேலே இருந்திருந்தாலும் திரும்ப இறங்கிட்டு திரும்ப மேலே வந்து நிற்கும். உள்ளே இருந்திருந்தாலும் அது ரெடின்றதுக்கு மேலே வந்து நிற்கும். அப்போ நம்ம ஊசி நூல் கோர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு ஆப்ஷன். இப்போ நம்ம வந்து தச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ நான் இதை தைக்கிறேன், தச்சுட்டு இப்போ நான் நிறுத்தினா ஊசி உள்ளே இறங்கி நிற்கிது. சில நேரம் நம்ம நிறுத்துதான் மேலே நிற்கும். இப்படி சில நேரம் பார்த்தீங்கன்னா மேலே கூட நிற்கும். இதை வந்து உள்ளே இறங்கி நிற்கணுமா இல்லை மேலே நிற்கணுமா அப்படிங்கிறத நம்ம மாற்றிடலாம். எதுக்கு இந்த உள்ளே இறங்கி நிற்கணுன்றது, நமக்கு உள்ளே இறங்கி நிற்கிறது நல்லது. இப்போ விட்ட உடனே உள்ளே தான் நிற்குது. இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, பாருங்க, உள்ளே இறங்கி நிற்கிறது நமக்கு எப்பவுமே இருந்ததுன்னா அப்படியே வச்சுடுங்க. இப்போ நான் நிப்பாட்ட உடனே உள்ளே நிற்கிது. இப்போ நான் திருப்பி நிப்பாட்டேன், உள்ளே தான் நிற்கிது. உள்ளே தான் நிற்கிது. பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம இப்போ லைனிங்லாம் அட்டாச் பண்ணுறோம், தைக்கிறோம்னா இப்போ அப்படியே கைடை தூக்கிட்டு இப்படி திருப்பிக்கலாம். கைடை தூக்கிட்டு இப்படி திருப்பலாம். ஏன்னா ஊசி வந்து சப்போர்ட் பண்ணி நிற்கும். நம்ம அப்பப்போ இல்லைன்னா உள்ளே இறக்கி இப்படி குத்தி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பணும். மேலே நின்றுச்சுன்னா, இப்போ மேலே நின்றுச்சுன்னு வைங்களேன், இப்போ நம்ம இதை திருப்பணும்னு வைங்களேன், மாறிடும், பாயிண்ட் மாறிடும். அப்போ ஊசி இறங்கின மாதிரி இருந்ததுன்னா, இப்போ ஊசி இந்த பாருங்க, அப்படியே ஊசி இறங்கின மாதிரி இருந்ததுன்னா அப்படியே நம்ம இப்படி திருப்பிக்கலாம். ஈஸியாக இருக்கும். இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு நழுவாது, பாயிண்ட் மாறாது. அதனால இந்த மாதிரி இருக்கிறது இருக்கட்டும். தேவைப்படுறவங்க இல்லை எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வந்து டிஸ்டர்பாக இருக்குது, நான் அப்பப்போ மேலே தூக்கி விடுற மாதிரி இருக்குது, நம்ம எனக்கு மேலே தான் நிற்கிற மாதிரி இருக்குன்னா இங்கே இருக்க செட்டிங்ஸை மாற்றணும். இங்கே சின்ன ப்ரோக்ராம் மாற்றணும். அதை வந்து மெக்கானிக்கை வச்சு அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு மாற்றிக்கங்க. ஓகேவா? அது மாதிரி மாற்றலாம், அது மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ உங்கள் இதில் நார்மல் மிஷினாக இருந்தால், நார்மல் பவர் மிஷினாக இருந்தால் அந்த ஆப்ஷனே கிடையாது. இந்த குத்திட்டு ரெடின்றது, இந்த மாதிரி ஆன் பண்ண உடனே ரெடின்றது வராது. எலக்ட்ரானிக் மிஷினில் மட்டும்தான் வரும். ஆனால் அந்த எலக்ட்ரானிக்லேயே வரல அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் குறிப்பிடாமல் சொல்லியிருக்கீங்க. எந்த மிஷினு எதுலேயே குறிப்பிடலை. அதனால நான் இவ்வளவு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் சொல்லி இன்னும் நீங்கள் கேட்குறவங்க, அடுத்த கேள்விகள் கேட்குறவங்க ஒரு தெளிவாக அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு பதில் கொடுக்குறது நல்லாயிருக்கும். தெரியலனாலும் நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பதில் கொடுக்குறது நல்லாயிருக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு காமனாக நீங்கள் எந்த விஷயம் தெரியாதனால நான் காமனாக சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்த கேள்விமா. அருமையான விளக்கம், நன்றி சகோ. நான் இப்போது மெஷின் எடுத்தேன், 1 வாரம் ஆகிறது. பாபின் நூல் சுற்றுவது, பாபின் நிறைந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆவதில்லை. நூல் நிறைந்து வலிந்த பிறகு ஸ்டாப் ஆகிறது. அதற்கு என்ன காரணம்? விளக்கம் சொல்லுங்கள். இந்த பாபின் மாற்றுறது, இதுதான் பாபின் நூல் சுத்துறது. இப்ப அவங்க வந்து இதுலயும் அவங்க வந்து பவர் மிஷினா எதுன்னு சொல்லல, இல்ல ஆட்டோமேட்டிக் மிஷினா இல்ல, ஆட்டோமேட்டிக் மிஷினை பத்தி எதுவும் சொல்லல. ஏன்னா நிறைஞ்சு வலிஞ்சு அப்படிதான் ஆஃப் ஆகுதுன்னு சொல்றீங்க, ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருதுன்றீங்க. அது வந்து இப்போ இங்க பழைய மாடல் எல்லாம் இங்க வரும். இந்த வீல் கிட்ட வந்து இங்க பெல்ட் ஓடும், அந்த பெல்ட்ல போய் டச் பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்த மாடல் நான் சொன்னல, மோட்டர் கீழே வர மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாடல் எலக்ட்ரானிக் இல்லாம நார்மல் மோட்டரு. அந்த மோட்டர்ல வந்து சைட்ல கொடுத்துருப்பாங்க, இங்க கத்திரி வைக்கிற இடத்துல இங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு தள்ளி விட்டோடனே அந்த பெடல்ல போய் அழுத்தி, அந்த பெல்ட்ல போய் அழுத்திக்கும், ஓடிட்டே இருக்கும். நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் விடுதுன்னா நீங்க அந்த நாப் வந்து ஏதாவது கரெக்டா நிறைஞ்ச உடனே அந்த நாப் வந்து வெளியே தள்ளணும். அந்த நாப் வந்து லூஸா இருக்கும், ஏதாவது லூஸா இருக்கும். அந்த லூஸா இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுங்க, கொஞ்சம் நெரிச்சு விடுங்க. அது வந்து உள்ள அமுங்கி இருந்தா கூட கொஞ்சம் வெளியே நூக்கி விடுங்க. அது என்னன்னா அப்படியே அது போய் டச் ஆகிட்டே இருக்கும். நூல் நிறைய 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 அந்த இது இப்படியே வரும். நூல் அப்ப நூல் அந்த கரெக்டாக அந்த பாபினுடைய கணக்கு வந்து அந்த இது வந்தோடனே வெளியே வந்துடும். அது பாபி நிறைஞ்சுலாம் கிடையாது, அதோட இடம் இருக்குல்ல, இப்படியே வருது, இவ்வளவு வந்த உடனே அது வரணுன்ற கணக்கு. அப்ப அந்த பாபின்ல கணக்கு வச்சு அதை செட் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் வளைஞ்சிருந்ததுன்னா, உள்ள அமுங்கியிருந்தாலோ இல்லை வெளியே நெமிஞ்சிருந்தாலோ அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாபின் பாதியிலேயே வந்து வெளியே வந்துடுது, ஃபுல்லா நிறையாம வந்துருதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னா அந்த போய் டச் பண்ற அந்த பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து ப்ராப்ளம். அது வந்து நெளிஞ்சோ இல்லைன்னா வளைஞ்சோ இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஏற்ற இறக்கமா இருந்தா அது சரியான அளவுல கரெக்டாக நிறைஞ்சவனே வெளியே வர மாதிரி அந்த அதை கரெக்டாக நீ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்த அந்த கம்பி வந்து அமுங்கி இருக்கும் இல்லைன்னா நிமிர்ந்து இருக்கும். அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மிஷினா இருந்தா அந்த மிஷினுக்கு அந்த ப்ராப்ளம். இதுவா இருந்தா என்ன ப்ராப்ளம்னா, இதுக்குள்ள வந்து இதை இந்த 3 ஸ்க்ரூ இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை கழட்டுங்க. இதை வெளியே எடுத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு பெல்ட் இருக்கும். அந்த பெல்ட் வந்து போய் கரெக்டா லூஸ் ஆகி தேஞ்சி இருந்ததுன்னா, கட்டா இருந்ததுன்னா அது ஓடவே ஓடாது. கொஞ்சம் ஃப்ரீயா லூஸா இருந்ததுன்னா அது என்ன ஆகும்னா போய் கரெக்டா அந்த இது போய் தள்ளாது. பாத்தீங்களா? இப்ப நான் இப்ப பண்ணிருக்கேன், ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. இந்த கம்பி தான், இதே தான், கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர 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 இப்ப வந்த உடனே அப்படியே போயிடணும். இதோட டைமிங், இந்த கரெக்டா அந்த டைமிங், அந்த கணக்கு வந்தோடனே வெளியே வரணும். அது அங்க உள்ள அந்த பெல்ட் லூஸா இருந்து தோண்டு போயோ இதை தேஞ்சி இருந்தாலும் இந்த டைமிங் வந்து மாறிடும். அது போய் டச் பண்ணுது, கீழே இது ஒரு உள்ள போய் டச் பண்ணுது. அதை டச் பண்ற இடத்துல போய் கரெக்டா உட்காராது, லேட் ஆயிடும். அப்போ அது நிறைஞ்சு வலிஞ்சு அது அப்புறமா வெளியே வரும், நீங்களா எடுக்கிற மாதிரி. ஓகேவா? அந்த இதை எடுத்துட்டு நீங்க அதை செக் பண்ணுங்க. இந்த 3 ஸ்க்ரூவை காட்டிட்டு வெளியே எடுத்துட்டு பாருங்க. அதுலயே ஒரு அந்த லப்பர் வேற லப்பர் போட்டுட்டு கரெக்டா இந்த ஸ்க்ரூவை வச்சு கரெக்டா டைட் பண்ணுங்க, சரியா வந்துடும். ஓகேவா? வேற அடுத்து அண்ணா, ஷட்டில்ல நூல் சுத்தாத காரணம் என்னன்னா? எதுல
ஷட்டில் பாயிண்ட்ல நூல் சுத்தாத காரணம் என்ன செட்டில் கேட்கணும். பாயிண்ட்ல நூல் சுத்தலை அப்படின்னா புரியல. இப்போ வந்து செட்டில் பாயிண்ட்ல வந்து நூல் சுத்தம் கூடாதுன்னு தான் எடுக்கணும். செட்டில் பாயிண்ட்ல நூல் சிக்காம இருந்தால் தான் நல்லது. நீங்க நூல் சுத்தலை அப்படிங்கிறீங்க. அப்போ பாபின்ல நூல் சுத்தலைன்னு சொல்றத உங்களோட புரிதல் அப்படி சொல்லியிருக்கா இல்லை செட்டில்னு சொல்லி அதை குறிப்பிடுறீங்களா தெரியல. ஏன்னா பாபின்ல நூல் சுத்தலை, நம்ம பாபின் சுத்தும் போது நூல் சுத்தலை அப்படின்றதுக்கு தான் அப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல இந்த பவர் மிஷினா இருந்தா இதே ப்ராப்ளம் தான் நான் சொன்னதான். இதை அவுத்துட்டு இதை எடுத்துட்டு உள்ள லப்பர் இருக்கும், அந்த லப்பர்ல மாத்திருக்க லப்பர் சேஞ்ச் பண்ணுங்க. அந்த லப்பர் சைஸ் லப்பர் கூட எங்கிட்ட கூட கிடைக்குது, வெளியிலையும் கிடைக்குது. உங்களுக்கு பக்கத்துல மெக்கானிக் கிட்ட கேட்டாலும் வாங்கிக்கலாம். இதுக்குள்ள ஒரு சின்ன லப்பர் ரவுண்டா வந்து ஒரு லப்பர் கிடைக்கு வரும், ஓகேவா? இதே சைஸ்ல தான் இருக்கும். அந்த லப்பரை மாத்திருங்க, ஓகேவா? கனமா இருக்கும். அது நல்லா தேஞ்சிருந்தாலும் அது கட்டாக இருந்தாலும் அது சுத்தாது, பாபின் சுத்தாது. நீங்க அந்த பாபின் தான் செட்டில்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். செட்டில்ன்றது இதுக்குள்ள வருது. அந்த பாபின் கேஸ் மாற்றம் பார்த்தீங்களா, அதுதான் செட்டில் பாயிண்ட். அந்த செட்டில் பாயிண்ட்ல நூல் சுத்தல அப்படின்னா அது வந்து நல்ல விஷயம் தான். பட் செட்டில் பாயிண்ட்ல நூல் சுத்தல அப்படின்னா அது நல்ல விஷயம் தான். நான் இதை வந்து மிஷினை தூக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா, அப்ப அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நூல் சிக்காம தான் இருக்கணும், ஓகேவா? இல்ல அது நூல் வெளியே எடுக்கல அப்படிங்கிறத நீங்க அப்படி சொல்றீங்களா அப்படிங்கிறத புரியல. ஏன்னா நூல் சிக்கல அப்படின்னா நூல் எடுக்கல, அதுல இருந்து நூல் வரல அப்படிங்கிறதுக்காக கூட நீங்க அப்படி சொல்றீங்களான்றது நான் உள்வாங்கிட்டு கூட. அதுக்கான பதில் என்னன்னா, நம்ம டைமிங் இந்த ஊசியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஊசியை லைட்டா ஏற்றி இறக்க மாட்டுங்க, நூலை எடுத்துரும், உள்ள இருந்து நூல் வந்துடும், எடுத்துரும், ஓகேவா? வேற அடுத்த கேள்விமா. அண்ணா, மெஷின் ஆன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுது, எப்படி சரி செய்வது? மிஷின் ஆன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுது. ஆமா. இப்போ ஒண்ணும் இல்லை, இந்த பெடல் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்த மாதிரி. இப்போ நம்ம பெடல் அழுத்தினா ஓடணும், அப்ப அது வந்து அழுத்தின மாதிரி இருக்கு. இப்போ சில மோட்டர் சுவிட்ச் வந்து ஸ்டக் ஆயிடுச்சுன்னா போட்ட உடனே மோட்டர் ஓடும், ஆஃப் பண்ண அப்போ மிஷின் எடுத்து ஆன் பண்ண உடனே ஓடிடும் இல்லையா? அது மாதிரி அதை நீங்க அழுத்தம் கொடுத்த மாதிரி ஏதோ ஸ்டக் ஆயிருக்கு. அது என்னன்னு செக் பண்ணணும். அது நமக்கு இது வந்து அனுபவமே இல்லை, நீங்க சொல்றதுதான் முதல் முறை அனுபவமா இருக்கு. அது எலக்ட்ரானிக் மிஷினா இல்லை நார்மல் மிஷினா, அதாவது நார்மல் மோட்டர்ல வர மிஷினான்னு தெரியல. அதுல வந்து கிளச் இருக்கும், அந்த நார்மல் இதுல வந்து கிளச் இருக்கும். அந்த கிளச்சை ஃப்ரீ பண்ணுங்க. அந்த உள்ள கார்க்கெல்லாம் இருக்கும், அட்டை மாதிரி கார்க் இருக்கும். அது உப்பி இருந்தாலும் அந்த கிளச்சில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை போட்ட உடனே அது அழுத்தம் கொடுத்த மாதிரி அப்படி இறங்கின மாதிரி கூட இருக்கலாம். அடுத்தது இந்த பெடலுக்கும் இதுக்கும் லிங்க் ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த பெடலுக்கும் அந்த மோட்டருக்கும் ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மிஷினாக இருந்தால் கூட அது டைட்டா இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்தா கூட நம்ம ஆன் பண்ண உடனே கூட ஓடும். அதை நீங்க ஃப்ரீ பண்ணணும். அந்த கம்பியை அவுத்து விட்டுட்டு அதை திரும்ப லெவல் பண்ணி கரெக்டாக அந்த பெடல் கண்ட்ரோல் வச்சு பாருங்க. இதுக்கு மேலே இல்லைன்னா நீங்க மெக்கானிக்கை வச்சு பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். நமக்கு தெரிஞ்சு நம்ம வேற ஏதாவது தவறு வந்துடக்கூடாது, ஏதாவது நம்ம நோண்ட போய் வேற எதுவும் தவறு வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம மெக்கானிக், எனக்கு வந்து மெக்கானிக்கோட இது ரொம்ப நாலேஜ் கிடையாது. மெக்கானிக்கோட அனுபவங்கள் எனக்கு கம்மி தான். நம்மளோட மிஷினை நம்ம ஓரளவுக்கு என்னென்ன சரி பண்ணிக்கணும், என்னென்ன ப்ராப்ளங்கள் வருதுன்னு அனுபவத்தை வச்சு உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் மெக்கானிக்கோட சம்மந்தப்பட்டதான். நான் மெக்கானிக்கே நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் கொடுங்கன்னு. சில பேர் வந்து தயங்குறாங்க, சில பேர் வந்து ஒரு சில மெக்கானிக் வந்து ஓகே ஒரு நாள் டைம் நான் ஒதுக்கி வர்றேன் அப்படின்றாங்க, அதுக்கு நேரம் கிடைக்கல. ஏன்னா அவங்க வேலை பாதிக்கப்பட்டுருமோன்ற மாதிரி. ஏன்னா அவங்களால இன்னும் மற்றவங்களுக்கும் இதை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அங்கங்கே எல்லாருமே அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நிறைய விஷயங்கள் ரொம்ப நுணுக்கான விஷயங்களை சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ நம்மளோட வேலைகள் பாதிக்கப்படுவோம்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. சரி, ஓகே, அது அவங்களோட இது. நான் மெக்கானிக் எப்படியாவது முயற்சி பண்ணி நான் மெக்கானிக்கை வர வச்சு சில விஷயங்கள் மேம்போக்க நம்மளா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் கேட்டிருக்கேன். நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தர் வந்து நமக்கு பண்ணி தர வரேன்னு இருக்காங்க. அவருக்கு நேரம் கிடைக்காம இருக்கு. கண்டிப்பாக அவரை வச்சு ஒரு நாள் நம்ம பண்ணுவோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வேற அடுத்த கேள்விமா. உஷா S2 மிஷின் வேகமா ஓடுது, மினிமம் ஸ்பீடு என்ன நம்பர் வைக்கணும் அண்ணா? இப்போ நமக்கு வந்து மினிமம் ஸ்பீடு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இதில் வந்து எங்களுக்கு வந்து 1-2 40 வரைக்கும் இருக்கு. சில பேர் இதில் பார்த்தீங்கன்னா 5-10ன்னு போகும். சரியா, 5ல் ஆரம்பிச்சு 500 வரைக்கும் அப்படி போகிற மாதிரி இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் 10லேருந்து ஆரம்பிச்சு போகும். அந்த மாதிரி சிலர் ஓடாது எஸ் எப்படி அப்படின்ற மாதிரி கூட மாறும் சிலது. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட இதில் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்லோ பண்ணி கம்மி பண்ணுங்க. ப்ளஸ் மைனஸ்ன்றது கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த மாதிரி பாருங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த நம்பர் வச்சு நீங்கள் கொஞ்ச நாள் கொஞ்சம் கம்மியாக வச்சு தைங்க. தைக்கும்பொழுது உங்கள் ஸ்பீட் கண்ட்ரோல் கரெக்டாக வரணும் இல்லையா. இப்போ நமக்கு ஏன்னா அப்போ தான் தையல் வந்து நம்ம நேராக போடுவோம், நேராக போடணும், நிறுத்தி திருப்புவோம், இடத்துல போடணும். அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் வரணும். ஸ்பீடு அதிகமாக இருந்தால் அந்த மாதிரியான கண்ட்ரோல் கிடைக்காது. நமக்கு வந்து ஓரத்தையில் இதெல்லாம் வந்து நழுவிடும், சரியான ஒரு ஒழுங்குமுறை வராது. அப்போ முதல்ல வந்து ஸ்பீடு கம்மியாக இருந்து சுத்தமாக செஞ்சு பழகிட்டு அந்த கண்ட்ரோல் நல்லா கிடைச்சி நமக்கு நீட்டாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் படிப்படியாக ஸ்பீடு கூட்டிக்கங்க. முதல்ல ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. எவ்வளோன்னு தெரியல. எங்களுக்கு நாங்கள் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஆரம்பிக்கும் போது 5ல் ஆரம்பிப்பேன். 5, அதுக்கப்புறம் 7, அப்புறம் 10ல் வந்து ஓரளவுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் 15, 20 போவோம். ஓகேவா? அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு அதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, 10, 20, 30ன்னு போகுதா,
அப்படி இருந்ததுன்னா ஒரு 5 ஸ்டெப் தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து 40 நம்பர் இருக்கு, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 10 பாயிண்ட் தான் அதிகபட்சம். அப்போ நான் 2ஆவது டிவைட் பண்ணி அதில் பாதி வச்சுக்கிறேன். 40 2 பட்சம் 20, 20ல் பாதி. இப்போ இந்த கணக்கை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட இதில் எப்படி எவ்வளோ இருக்குது, ஹைஸ் எவ்வளோ இருக்குது, லோ எவ்வளோ இருக்குது, அதில் நீங்கள் பிரித்து உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வர அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு தேய்ங்க. கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் ஸ்பீடு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்ததுமா, நான் கட்டைப்பை தைக்கிறேன், எனக்கு நரம்பு தையல் விட்டு விட்டு வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நரம்பு தையல்ன்றது வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வந்து நூல் வர்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த மிஷின் செட்டிங் வச்சுருக்கோங்க. நரம்புன்றதுனால கொஞ்சம் அந்த செட்டிங் மாறும். தையல் விட்டு விட்டு வருதா கட் ஆகுதா? தையல் விட்டு விட்டு வருதுன்னு சொல்லி டைமிங் ப்ராப்ளம். இது ஏன்னா குத்து அடிக்கிற மாதிரி கட் ஆகுதுன்னா நூல் வந்து கட் ஆகுது. நரம்புன்றதுனால கட் ஆகலை, ஆனால் விட்டு விட்டு வருது. அது பவர் அதிகமாக இருக்குது, அதோட வழுக்குத்தன்மை அதிகமாக இருக்குது, ட்ரிப்பு கிடைக்கல. அதே மாதிரி டைமிங் வந்து மாறுது. ஓகேவா? அப்போ நீங்கள் அதை வந்து மெக்கானிக்கை ஒரு முறை வர வச்சு அதுதான் நரம்பு தையல் தான் தைக்க போறீங்க அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதை டைமிங் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு இதை மாற்றி மாற்றி தைச்சோம்னா டைமிங் மாறும். ஏன்னா அதோட தடிமானம் வந்து வேற. அப்போ அதை போய் எடுத்துட்டு வர்றதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். செட்டில் வந்து ரொம்ப தேய்மானம் ஆயிருந்து அந்த ஹூக்கு தேய்மானம் ஆயிருந்தா சரியா போய் எடுக்காது. ஏன்னா இது வந்து வளவளன்னு இருக்கும். நூல் பார்த்தீங்கன்னா அழகா அப்படி வளர்த்தி கொடுக்கும். நரம்பு பார்த்தீங்கன்னா நரம்புன்றது வந்து கொஞ்சம் வலுவழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால அது விடப்பு அதிகமாக இருக்கும். அப்போ அது போய் கரெக்டாக அந்த ஹூக்கு போய் அதை எடுக்காது. இந்த செட்டில் சுற்றும் போது அந்த ஹூக்கு கொஞ்சம் தேய்ஞ்சிருந்தா கூட கொஞ்சம் மொட்டையாக இருந்தால் நல்லி வலிக்கி விட்டுரும். அப்போ அது ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ அந்த செட்டில் பாயிண்ட்டை மாற்றுங்க. ரொம்ப நாள் ஆயிருந்ததுன்னா கொஞ்சம் ஏற்கனவே யூஸ் பண்ண மிஷினாக இருந்ததுன்னா செட்டிலோட இதுவே மாற்றுங்க. அந்த செட்டிலே புதுசாக மாற்றுங்க. அதுவும் ஜப்பான் செட்டில் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எந்த மிஷினாக இருந்தால் கூட சரி அந்த செட்டில் பாயிண்ட் ஜப்பானாக மாற்றுங்க. அந்த ஹூக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்போ கரெக்டாக போய் அந்த நூலை எடுத்துரும். இந்த வழுக்கு நழுவாமல் நம்ம இந்த நூலே வந்து சில நேரம் மிஸ் ஆயிடும். அது வந்து வலுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால அதனால தான் நூல் எடுக்க மாட்டேது. அப்புறம் டைமிங் கரெக்டாக ஊசியோட சைஸு என்ன சைஸ் போட்டால் செட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. 16 இருக்குது, 14 இருக்குது, 11 கூட இருக்குது. உங்களுக்கு அது எந்த ஊசி நல்லா செட் ஆகுதோ ஒரே ஊசியாக ஒரே நம்பராக வைங்க. நம்பர் மாற்றி மாற்றி போடாதீங்க. 16னா 16 அதில் வச்சு செட் பண்ணிடுங்க. மெக்கானிக் வர வச்சு கரெக்டாக வச்சு செட் பண்ணி அந்த பாயிண்ட் செட்டில் பாயிண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணி நாங்கள் அதுதான் அதுக்குன்னு தனியாக வச்சுருக்கோம் அந்த மிஷினை. இப்போ நீங்கள் நூலில் தைக்கிறதா வேற மிஷின் வச்சுருக்கோங்க. அது செட்டிங் மாற்றாமல் அப்போ உங்களுக்கு வேலை நல்லா நடக்கும். கடந்து நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனாலும் உங்களுக்கு அந்த டைமிங் மாறாமல் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அப்பப்போ மாற்றி மாற்றி தைச்சோம்னா இதுக்கு ஒரு டைமிங் இருக்கும், அதுக்கு ஒரு டைமிங் மாறும். ஓகே, அதனால தான் அந்த ப்ராப்ளம் வருது. அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. வேற அடுத்த கதையுமா? ஸ்கிப்பட் தையல் விழுது, இதுக்கும் டென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணுமா அண்ணான்னு கேட்டிருக்காங்க. டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப டைட்டாக இருந்தால் டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்கிப் தையல்னால தையல் விட்டு விட்டு வருது தானே. இப்போ ஸ்கிப் ஆகுது தையல் வருது, ஸ்கிப் தையல் வருதுனாலே தையல் விட்டு விட்டு வருதுன்னு சொல்கிறீங்க. அதாவது சரியாகாமல் ஸ்கிப் ஆகி வருது அப்படின்றீங்க. அப்போ லூப் தையல் அடிக்கிறது தான் இதை எடுத்துக்கிறோம். லூப் தையல் தான் சொல்லுவாங்க இதை. அப்போ இதே தான் இப்போ நான் சொல்கிற ப்ராப்ளம் தான். டைமிங் தான். டைமிங் சரியாக இருக்கணும். ஊசி உடஞ்சிச்சுன்னா அந்த டைமிங் மாறும், ஊசியோட அட்ஜஸ்ட்மெண்ட் மாறும். இந்த ஏன்னா ஊசி நமக்கு சேம் கம்பெனி சேம் நம்மகிட்ட 10 ஊசி வச்சுருப்போம் ஒரு பாக்கெட் வாங்கி. போன அந்த ஊசி நம்ம போட்டோம், திரும்ப அதே தான் நம்ம அதே மாதிரி தான் மாற்றோம். ஆனால் இப்போ எடுக்க மாட்டேது. ஏன்னா அந்த ஊசி உடையும் பொழுது அடித்த அடியில் இப்போ லோக்கல் ஊசி ரொம்ப லோக்கல் ஊசி பார்த்தீங்கன்னா சூடு அதிகமாகுது, ஆனால் உடஞ்சி தெரிச்சிடும் சில ஊசிங்க. சில ஊசி பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனின்னு சொல்லி நம்ம போடுறோம் இல்லையா, நல்ல கம்பெனி நல்ல ஊசி வந்து சூடாகாது, நூலுக்கு அவ்வளோ சீரம் கட் ஆகாது, நல்லாயிருக்கும். ஆனால் அடிச்சு பொழுது அடிச்சு நீடில் பிரிண்ட் அடிச்சு வளையும், உடையாது, தெரிச்சு உடாது, அப்படியே வளைஞ்சு நிற்கும். அந்த வளைஞ்சு நிற்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா நல்லா அடிச்சு அடியில் இப்படி போய் அடிச்சு வளைஞ்சதுல எங்க நம்ம இதை மாட்டியிருக்கோம், நீடில் பாரில் தான் மாட்டியிருக்கோம். ஓகேவா? அந்த பார் இருக்குல்ல, அந்த நீடில் பார் லைட்டாக மேலே ஏறிடும். நல்லா டைட் பண்ணி தான் மாட்டியிருப்பாங்க. அடிச்ச நம்ம போய் இடிச்ச இடியில் அந்த இதில் நீடில் அது போய் இந்த பிளேட்டில் நீடில் பிளேட்டில் அடிச்சு அந்த நீடில் பிளேட் அடித்த உடனே அது வளைஞ்சு ஊசி ரொம்ப நல்ல ஊசி நல்ல குவாலிட்டினால அது உடையாமல் அப்படியே போய் முட்டி நீக்கி முட்டி அப்போ அதோட இது வந்து அதோட ரிஃப்ளெக்ட் என்ன ஆகுது, அதோடைய பலனை மேலே அந்த நீடில் பார் வந்து வெளியில் மேலே ஏறிடும். அதோட ரியாக்ஷன் அதுதான். அப்போ லைட்டாக மேலே ஏறிடும். அப்போ நம்ம உடனே அதை மெக்கானிக் வர வச்சு அந்த நீடில் பாரை சரி பண்ணால் நமக்கு வேலை ரொம்ப அதிகமாகும், செலவாகும். அப்போ நம்ம அதுக்கு தான் அந்த ஊசி அட்ஜஸ்ட்மெண்ட். ஊசியில் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். எப்படின்னா ஒரு 2-3 பாயிண்ட் வரைக்கும் நம்ம இறக்கலாம் ஏற்றலாம், அதில் எந்த ப்ராப்ளம் கொடுக்காது. அப்போ அதனால தான் ஒரு பாயிண்டாக லைட்டாக இறக்கி டைட் பண்ணி பாருங்க. அப்போ அந்த நீடில் பார் மேலே ஏறினதை அது அட்ஜஸ்ட் பண்ணிடும், அந்த ஊசி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடும். நம்ம அந்த நீடில் பார் ஒரு நூல் ஏறி இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஊசி ஒரு நூல் இறக்கும் பொழுது அந்த டைமிங் கட் ஆயிரும். இப்போ இதுக்காக நம்ம செட்டில் பாயிண்ட் அவுத்து நம்ம மாற்றவும் முடியாது. ஏன்னா செட்டிலில் போய் டைமிங் மாற்றலாம். செட்டில் வந்து கை வச்சோம்னா அது வந்து நமக்கு கொஞ்சம் கலர் தப்பாக வச்சாலும் நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துரும், நம்ம பெரிய வேலையை வச்சிடும். ஓகேவா? அப்போ செட்டில் பாயிண்ட் நம்ம கையே வைக்கக்கூடாது. அதுதான் இப்போ செட்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக பார்த்துட்டாலே
அதுல முக்கால்வாசியாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு கூட அது ஓரளவுக்கு தெரியும். நானே ஆனால் மெக்கானிக் வச்சு தான் பண்ணிடுவேன். ஏன்னா எதுக்கு நம்ம கொஞ்சம் டைமிங் கூட அவங்களுக்கும் அது ஒரு வேலைவாய்ப்பா இருக்கும். அவங்களும் சரியா அப்படியே டக்கு டக்குன்னு வந்தோமா கரெக்டாக டைட் பண்ணிட்டு அவங்களோட வேலையை சட்டை முடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம கொஞ்சம் லூஸ் ரொம்ப டைட்டாக மாட்டாம ஒரு நூல் கொஞ்சம் லூஸ் பண்ணாலும் ஊற கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அப்போ அந்த நாப்பு கொஞ்சம் இதாக அந்த கூட தேய்ச்சி போடுவாங்க. அதை அவங்க செய்வாங்க, கரெக்டாக செஞ்சிருவாங்க. அதனால இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம்னா அவங்கள வர வச்சு பண்ணிக்கலாம். இங்கே சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்விமா. ஹாய் ப்ரோ, பெஸ்ட் 3 த்ரெட் ஓவர்லாக் மெஷின் அண்ட் பிரைஸ் சொல்லுங்க. பெஸ்ட் 3 த்ரெட் ஓவர்லாக் மிஷின் அண்ட் அதோட பிரைஸ். அதாவது 3 நூல் போடுற ஓவர்லாக் மிஷின் நல்ல கம்பெனியா கேக்குறாங்க. அதோட பிரைஸ் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம அந்த மிஷின் வாங்கி. அதனால இப்போ நம்ம 5 த்ரெட் மிஷின் வச்சிருக்கோம். 3 நூல் போடுறது வந்து அங்கே அந்த கடையில் வச்சிருக்கோம். அது என்னன்னா நமக்கு அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது வாங்கி. குரு கம்பெனி நல்லா இருக்கும். அது ஓவர்லாக் மிஷினில் பெடல் மிஷினில் 3 நூல் போடுறது குரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க குரு நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது மெரிட். உஷா கூட இப்போ போய் வந்துருக்கு, நிறைய கம்பெனிகள் வருது. ஆனால் முதல்ல வந்து ரெஃபர் பண்ணுறது குரு. எனக்கு தெரிஞ்சு என்னோட விவரத்தில் நான் குரு கம்பெனி தான். அந்த கம்பெனியில் அந்த கடையில் நாங்கள் வந்து பெடல் மிஷினில் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கோம். அது கூட பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் வந்து வாங்கியிருந்தாரு. நான் வந்து கூட நாங்கள்லாம் ஒன்றா வேலை செஞ்சோம். எனக்கு முன்னாடி அவர் நண்பர் வந்து ரெடிமேட் ஒர்க்கு வந்து கடை தனியாக போட்டிருந்தாரு, செப்பரேட்டாக தனியாக போட்டு. அவர் எனக்கு முன்னாடி அந்த நிறைய பேர் ஒன்றா செய்வோம், ஒருத்தவங்களாம் தனியாக பிரிஞ்சு வைப்பாங்க இல்லையா. நான் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். அவர் வந்து ஒரு யூனிட் போட்டு ஒரு 10 பேர் வச்சு வேலை செஞ்சார். அப்புறம் அதில் வந்து அவரோட சூழ்நிலை வந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எனக்கு நான் அந்த டைமில் வந்து நானும் கம்பெனி நாங்கள் வந்து வீட்டிலே வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு யூனிட் போட்டு நாங்களே எங்கள் ஃபேமிலியே செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ஓவர்லாக் தேவைப்படுச்சு. அவர் அதை காலி பண்ணுற நேரம் அவர் கரெக்டாக எனக்கு சொன்னார், வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு. நான் ஓவர்லாக் வந்து நாங்கள் வெளியில் போய் தான் அடிச்சு வந்துட்டு இருந்தோம். ஓவர்லாக் மிஷின் அப்போதைக்கு இல்லாமல் இருந்தது. அப்போ அவர் சொன்னார் வாங்கிக்கப்பா. அவர் என்ன புதுசாக தான் வாங்கியிருந்தார். அவர் வாங்கி கொஞ்ச நாள் ஓட்டின மிஷின் என்கிட்ட வந்தது. அவர் பேர் வந்து நல்ல பேர் மறந்துட்டேன். அவர் வந்து ராம்நாடு இருக்காரு. அவர் நல்ல நண்பர். இப்போ கூட கொஞ்ச நாள் முடிய பேசினார், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர்கிட்ட பெருமாள் அவர் மளிகை கடை போட்டாங்க. அவர் இதை காலி பண்ணிட்டு இது எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் போய் ராமநாதபுரம் ராமநாடில் அவர் மளிகை கடை போட்டுருக்காங்க. ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பார்த்துட்டு இளையராஜா தானே நீங்கள் ரொம்ப நாள் அடையாளம் வச்சு தெரிஞ்சுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினாப்புல. அவர் கொடுத்த நினைவாத்தம் இன்னும் வச்சிருக்கேன், நல்லா இருக்கு. எதுக்கு நான் சொல்றேன்னா அந்த குரு கம்பெனி அவர் கொடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட 15-18 வருஷம் இருக்கும். 20 வருஷம் ஆக போகுதுன்னு வைங்களேன். நாங்கள் 30 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் ஒரு கொஞ்ச நாள்லேயே எனக்கு நான் 4 கடை வச்சோம், அவர் கடை வச்சு அந்த மிஷின் இன்னும் ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்லை. கரெக்டாக அப்பா தான் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயில் போடுவார், கரெக்டாக ஆயில் போடணும், கரெக்டாக அந்த மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மெரிட் நம்ம வந்து பெடல் மிஷினில் நல்லா தான் போயிட்டு இருந்த கம்பெனி தான். சில பேர் மெரிட் கூட வாங்கியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து ஓவர்லாக்கு குரு கம்பெனி தான். ஓகேவா? ரெண்டாவது நம்ம வந்து இது வச்சுக்கலாம் ரெனியூ. அதுக்கடுத்து ரெனியூ கூட நல்லா இருக்கும். ரெனியூ வந்து மிஷின் எம்பாடிங் மிஷினுக்கான கம்பெனி. எம்பாடிங் மிஷினில் மேனுவலாக நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ரெனியூ சூப்பராக இருக்கும். அவங்க தயாரிப்பில் வந்து ஓவர்லாக் மிஷின் வந்திருக்கு ரெனியூவில். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் குரு, அடுத்து ரெனியூ, மெரிட், இது வந்து ரெண்டாவது வச்சுக்கலாம். ஓகேவா? உங்கள் ஏரியாவில் கிடைக்குது. இதுக்கப்புறம் நிறைய கம்பெனிகள் இருந்தாலும் நீங்கள் அது தெரிஞ்சு அது எப்படி இருக்குது என்ன தெரியாது, எனக்கு அனுபவம் இல்லை. அது வந்து சில ப்ராப்ளங்கள் கொடுக்கலாம், சீக்கிரம் கலந்து போயிடலாம். ஆனால் இந்த கம்பெனி வந்து நல்லாவே இருக்கும். நம்ம வந்து ரொம்பவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஓவர்லாக் பொறுத்தவரைக்கும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. நம்ம மிஷின் தெரிஞ்ச அளவுக்கு அது யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ரொம்ப நாளைக்கு வந்து உழைக்கும் அது. ஓகேவா? நான் இந்த கம்பெனி பாருங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து 6000, 6500, 7000 வரைக்கும் அப்படி போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் வாங்கும்போதுலாம் 3000 ரூபா, 2500, 3000 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் விலை ஏறிட்டே போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம பவர் மிஷின் வாங்கினதுக்கப்புறம் இப்போ ஓவர்லாக் மிஷின் திரும்ப வாங்க வேண்டிய தேவையில்லை. அப்டேட் அதுக்கப்புறம் அதில் நம்ம ஆகலாம். பெடல் மிஷின் வச்சிருக்கோம். இந்த 5 த்ரெட் அதுவும் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு, இதுவும் ஓடிட்டு இருக்கு. அதனால இப்போ புதுசாக எதுவும் வாங்கினா தான் நமக்கு அது தெரியும். வேணா நான் உங்களுக்கு வேணா உங்களோட கமாண்டுக்கு மெக்கானிக்கிட்ட இன்னைக்கு என்ன இது போயிட்டு இருக்கு அப்படிங்கன்னா உங்களுக்கு நான் அதில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, கேட்டு என்ன ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லி அந்த குரு கம்பெனிக்கு என்ன ரேட்டுன்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு தனிப்பதிவாகவே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களோட இதில் வந்து வாட்ஸ்அப் இதில் கமெண்ட்டுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம் இல்லையா. இந்த வீடியோவை உங்களுக்கு லிங்கில் வைப்போம். அது வைக்கும் பொழுது நான் அந்த ப்ரைஸையும் நான் இப்போ என்ன ரேட்டு போகுது அப்படிங்கிறது. ஆனால் ஒரு பகுதிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாறும். ஒரு 500 ரூபா வந்து முன்ன பின்ன மாறும். ஏன்னா டிராவல் சார்ஜ் அவங்களுடைய இதை பொறுத்து, அவங்க லாபத்தை பொறுத்து வச்சு கொடுப்பாங்க. ஓகேவா? வேற அர்த்தம் கேள்விமா? பாபின் மாற்ற இடத்தில் ஆயில் தெரிக்குது, அதை எப்படி சரி செய்வது ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணா. பாபின் மாற்ற இடத்துல ஆயில் தெரிக்குதா? ஆமா, பாபின் மாற்ற இடத்துல ஆயில் தெரிக்குது அப்படின்னா பாபின் மாற்ற இடம்னா இங்கே தான்.
இங்க அதாவது இங்க ஏதாவது நீங்க நீடில் பார் இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்க மேல இந்த இடத்துல வந்து ஆயில் தெரிக்குது அப்படின்னா இங்க எங்கேயாவது ஆயில் வந்து இதில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த இதுலயோ ஆயில் போடக்கூடாது. அது ஏதாவது ஆயில் போட்டீங்களான்னு பாருங்க. இந்த இதுல வந்து அதிகமாக ஆயில் போட்டிருந்தாலும் இதுல லீக் ஆகும், அது இங்க தெரிக்கும். வேற ஆயில் பாட்டில் மாற்ற இடம்னா இப்போ இங்க சுத்துற இடமா, இந்த பாட்டில் சுத்துற இடம் இங்க கூட சில இடத்துல ஆயில் லீக் ஆகும் சுத்தம். அது என்னன்னா இங்க ஒரு வாசர் வந்து ஒன்று போடுவாங்க, இந்த வீலுக்குள்ள இந்த இடத்துல ஒரு வாசர் போயிருந்ததுன்னா ஆயில் சீல்னு சொல்லுவாங்க, அது போயிருந்தாலும் இங்கே தெரிக்கும். ஓகேவா, இந்த இடத்துல தெரிக்கும். நீங்க பாபின் மாற்றம்னா பாபின் சுத்துற இடம் இந்த இடம் அதுவா இல்லைன்னா இதுவா இந்த இங்கே பாபின் வைக்கிற இடத்த சொல்றீங்களா என்னன்னு தெரியல. பாபின் மாற்றம்னா செட்டில் பாயிண்ட், செட்டில்ல ஆயில் தெரிக்குது அப்படி சொல்றீங்களா அப்படின்னு தெரியல. அப்ப செட்டில்ல ஆயில் தெரிச்சுதுன்னா செட்டில்ல பாபின் கேஸ் மாற்றம், அந்த இது பாபின் மாற்றம், அந்த பாபின் கேஸ் சுத்துற அந்த செட்டில் சுத்துற இடத்துல ஆயில் தெரிக்குது அப்படின்னா ஆயில் சர்க்குலேஷன் அங்கே அதிகமாக வருதுன்னு அர்த்தம். ஆயில் அங்கே வருது, அதை ஸ்லோ பண்ணுங்க. ஓகேவா, நம்ம ஆயில் போட்ட உடனேனா வரும், நம்ம புதுசாக நம்ம போடுவோம், நம்ம போட்டு பெடல் மிஷினை நம்ம போடுவோம், அந்த ஓடுற நேரத்தில் இங்கே தெரிக்கும், கீழே மடியிலலாம் வரும், அங்கே அந்த இடத்துல அந்த பகுதி பூரா ஆயிலாக தெரிக்கும், அப்புறம் குறைச்சிருவோம். ஆனால் இந்த இது பவர் மிஷின் வந்து சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அதில் ஆயில் வந்து அதிகமாக வருது அப்படின்னா அந்த பாபின் மாற்றாடம் நீங்கள் பொதுவாக அப்படி குறிப்பிட்டு சொன்னதுனால நான் இவ்வளவு என்னோட யோசனை சொல்கிறேன். ஓகேவா, நீங்கள் உங்களுக்கு எந்த இதுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல வந்து ஆயிலோட வருகையை கம்மி பண்ணுங்க. ஆயில் அதிகமாக சர்க்குலேஷன் இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணிக்கோங்க. அது வந்து நான் இப்போ கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஒரு 3-4 கேள்விக்கு நம்ம தலையை தூக்கி அதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால அந்த ஆயில் சர்க்குலேஷன் ஆயில் குறைக்கிறது கூட்டுறது எப்படி அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். வேற அடுத்த கேள்விமா, ஜாக் எஃப்ஐ மிஷினை வாங்கி 1 வாரம் தான் ஆகுதான், நீடில் வந்து உடஞ்சிட்டே இருக்கு, ஸ்டிச்சிங் விழ மாட்டது, என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. எஃப்ஐ மிஷின் இப்போ புதுசாக வாங்கின மிஷின், ஆனால் நீடில் உடஞ்சிட்டே இருக்கு, ஸ்டிச்சிங் விழ மாட்டேங்குது. இப்போ நீடில் உடஞ்சிட்டே இருக்குன்னா இப்போ மிஷினில் வந்து புது மிஷினில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வந்து நீங்கள் மெக்கானிக்கிட்ட சப்போஸ் மிஷின் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா மெக்கானிக்கை அவங்க யார்கிட்ட நீங்கள் வாங்கினீங்களோ இல்லை மெக்கானிக்கோ இல்லை கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு வார்த்தை அவங்க கூட சொல்லிடுங்க. ஏன்னா சப்போஸ் அந்த செட்டில் பாயிண்ட் வந்து லூஸாக இருந்து செட்டில் அதெல்லாம் வரவே வராது, வேறு ஏதாவது ஒரு இதில் வந்திருக்கலாம், ஏதாவது லூஸாக இருந்து அது கொஞ்சம் டைமிங் மாறி இருந்ததுன்னா ஊசி போய் வேற இடத்துல கொடுத்தோம், சரியாக போய் அந்த இடத்துல நூல் எடுத்துட்டு வர இடத்துல போகாமல் பக்கத்தில் செட்டில் பாயிண்டில் போய் பட்டுச்சுன்னா ஊசி உடஞ்சிட்டே இருக்கும், நூலும் எடுக்காது. அதை நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எல்லா மிஷின்லாம் ஓகே நல்லா இருக்கு, நம்ம தைக்கிறதுனாலையும் ஊசி உடையும். ஏன்னு கேளுங்களேன், தைக்கிறதுனால எப்படின்னா இந்த நீடில் பிளேட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஹோல்ஸ் வந்து கரெக்டாக ஊசி இறங்குற அளவுக்கு தான் அந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு நூல் தான் எக்ஸ்ட்ரா ரவுண்ட் இருக்கும். ஏன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா துணி சிக்க ஆரம்பிச்சிடும், அதனால துணியை பிடிச்சி இழுக்கும் கீழே, அதனால ஹோல்ஸ் பெருசாக இருக்கக்கூடாது, சின்ன ஹோல்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஊசி சரியாக போயிட்டு வரணும், ஏன்னா துணி அப்போ தான் கிரிப்பாக போகும், அப்போ தையல் நல்லா நீட்டாக விடுக்கும். நம்ம என்ன செய்வோம்னா புதுசாக பழகுறோம், இப்போ நீங்கள் புதுசாக பழகுறீங்களா இருந்தால், ஏன்னா ட்ரைனிங் எடுக்கிறவங்க நிறைய வாங்குறீங்க இல்லையா, அதனால நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம், இது நம்ம பாடமாகவே வந்துருக்கு. இப்போ ஃபேஷன் டிசைனிங் படிக்கிற பொண்ணு வந்து நம்மகிட்ட அந்த புக்கெல்லாம் கூட அதில் என்னென்ன இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி அந்த மிஷின்லாம் எப்படி நம்ம கவனிக்கணும், எதனால ரூல்ஸ் கட் ஆகுது, எதனால் நூல் கட் ஆகுது, இது மாதிரி இதெல்லாம் ஒரு பாடமாகவே வச்சுருக்காங்க, ஒரு தேரியாகவே வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயே சொல்லி அதை குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம எங்களுக்கு அனுபவத்தை நான் சொல்கிறேன், நம்ம தைச்சிட்டு இருப்போம், புதுசாக தைக்கும்பொழுது நம்ம தைக்கணுமே மடிச்சு தைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக கொடுப்போம், இந்த துணியை நம்ம பிடிச்சிக்கிட்டே கொடுப்போம், அது இழுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்காம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இழுத்துக்கிட்டே கொடுப்போம். நம்ம லைட்டாக இழுத்துட்டு கொடுக்குறது அந்த ஊசி வந்து கொஞ்சம் நழுவி அப்படியே போய் நீடில் போயிட்டு அடிச்சிடும், டம்முன்னு அதில் போய் அடிச்சிடும், அப்பயே ஊசி உடஞ்சிட்டே இருக்கும். அது மாதிரி ஏன்னா நம்ம கண்ட்ரோலுக்கு, ஏன்னா ஊசி வந்து கரெக்டாக போய் அந்த ஹோல்ஸில் சின்ன ஹோல்ஸில் இறங்கணும். நம்ம இப்போ இழுக்கிறதுனால அந்த ஊசி வந்து துணியோடு சேர்ந்து இங்கே பக்கத்தில் வந்து அடிச்சிடும், அப்போ ஊசி உடையும். சரியா, நம்ம தைக்கிறதுக்கு பழகுற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, அப்போ ஊசி நூலெல்லாம் மாட்டாதீங்க, வெறும் துணியை மட்டும் அப்படியே சும்மா கையை ரிலாக்ஸாக விட்டு அதை போட்டு எடுக்காம ஃப்ரீயாக அப்படியே தைச்சு பழகுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. அது அப்போ ஊசி உடையுதா அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் நூல் மாட்டி துணியை இழுக்காம பட்டையை அப்படி மடிச்சு விட்டு அப்படியே இப்படி தைங்க. அப்போ தைக்கும்போது கையில் இப்படி இழுக்காம அப்போ ஊசி தைக்குதான்னு பாருங்க. ஏன்னா நம்ம இப்படி பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி விடும்போது தான் நம்ம இழுப்போம், தன்னறியாமே இழுப்போம், நமக்கே தெரியாது. அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும், அதெல்லாம் பயிற்சி எடுக்கணும். அது நீங்கள் வந்து முறையாக பயிற்சி இருந்தால் புதுசாக நீங்கள் வீட்டுக்கு பார்த்து நம்ம பழகிக்கலாம், கற்றுக்கலாம். நம்ம புதுசாக வாங்கணும்னு ஒரு ஆர்வத்தில் கூட செஞ்சுருக்கலாம், வாங்கியிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் தவிர்க்கணும். அதெல்லாம் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம பொறுமையாக எப்படி நான் சொன்ன மாதிரி நம்பர் பாயிண்ட் இதெல்லாம் கம்மி பண்ணி தைக்கிற ஃபஸ்ட்டில் லைன் போட்டு அதில் தைச்சி பழகணும். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தைக்க போகணும். எடுத்தோடனே நீங்கள் வந்து நம்ம சரி தைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மடித்து விடிச்சு பட்டியெல்லாம் அப்படி மடித்து தைக்கிற மாதிரி விட்டுனீங்கன்னா நமக்கு இழுக்கிறது நம்மளே எரியாமல் இழுத்துருவோம், டம்முன்னு ஊசி உடையும். அதனாலேயும் அந்த மாதிரி வந்துருக்கலாம். ஏன்னா புது மிஷின் இப்போ தான் நீங்கள் வாங்கி சொல்கிறீங்க,
அதனால நீங்கள் பார்த்துங்க. பவர் மிஷின் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக கூட இருக்கலாம், ஸ்பீடு குறைச்சிக்கோங்க. முதல்ல நீங்கள் அதை ஃப்ரீயாக தச்சு பார்த்துட்டு அப்புறம் மிஷின் ப்ராப்ளமா இல்லை உங்களால் வர ப்ராப்ளமான்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? வேற நிறைய முடிஞ்சிச்சாமா? என்ன இருக்குன்னா ஓவர்லாக் மிஷின் நீடில் நெட் ரொம்ப டைட்டா இருக்கு, அதை எப்படி கலட்டுறதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறது காட்டுறது இல்லையா, அதனால நல்லா ஜாம் ஆகிருக்கும். நீங்கள் லைட்டாக தேங்காய் எண்ணெய் போட்டுருங்க. அதுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு ஒரு நாள் விட்டுருங்க, ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் தொடச்சிட்டு ஏன்னா திரும்ப நீங்கள் ஸ்பேனர் போட்டிங்கன்னா வழுக்கி ஸ்கிப் ஆகும், வழுக்கும். அதே மாதிரி சைஸ் கரெக்டான ஸ்பேனர் போடணும். ஏன்னா அதில் சின்னதாக இருக்கும். அப்போ கரெக்டான ஸ்பேனர் வந்து நீங்கள் போட்டு கரெக்டாக அதை கழட்டுங்க. அதில் லெஃப்ட் ரைட்டு எதுன்னு பார்த்து கழட்டுங்க. சில இடத்துல வந்து லெஃப்ட் இப்படி கழட்டுற மாதிரி இருக்கும், சில இடத்துல இப்படி கழட்டுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் கவனமாக எதுன்னு கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு முறை வேணால் நீங்கள் மெக்கானிக்கிட்ட கூட கேட்டுக்கோங்க. நீங்கள் லெஃப்ட் ரெகுலர் தான் எப்பவும் கழட்டுற மாதிரி, இப்படி இது வந்து டைட்டு, இப்படி கழட்டுறது தான் லூஸ் வரும் எப்போ வர்றது. சில இதில் வந்து மாறி கூட வரும், அதையும் நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், டைட் பண்ணிகிட்டே இருப்போம், கழட்டுறோன்ற பேரில் டைட் பண்ணுவோம். அதனால டைட்டாக தான் ஆகணும். நமக்கு அது வந்து நம்ம இப்படி தானே கழட்டணும், அப்படி தான் கழட்டணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த எப்போ கழட்டுற வசதியிலே கழட்டுவோம். இப்படி கழட்டினா தான் கழட்டுறது அப்படின்னு. ஏன்னா இப்படி நீர் இருக்குன்னா இப்படி தான் நம்ம கழட்டணும், லூஸ் பண்ணுறது இப்படி தானே அப்படின்னு. அது வந்து டைட்டாக கூட இருக்கும். சில இதில் அப்படி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களோட மிஷினில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதேமாதிரி இப்போ ரொம்ப நாள் ஜாம் ஆகியிருந்தாலும் ஸ்பானர் வச்சு கட்டுங்க, கட்டிங் பேர் வச்சு கட்டாதீங்க. சரியான ஸ்பானர் கரெக்டாக உள்ளே போய் கரெக்டாக அது போய் நம்பர் என்ன நம்பர் 3 5 நம்பரா 4 நம்பரா சின்ன நட்டுக்கு தகுந்த மாதிரியான சைஸ் போட்டு கட்டுங்க. கரெக்டாக வந்து உட்காந்து கட்டிடலாம். வேற அடுத்த கேள்விமா? பேக் ஸ்டிச் லிவர் பண்ணும்போது த்ரெட் கட்டிங் ப்ராப்ளம். பேக் ஸ்டிச்னா நம்ம டாக்கா அடிக்கும் போது இந்த மாதிரி ரிவர்ஸ் போய் டாக்கா அடிக்கும் போது உங்களுக்கு நூல் கட் ஆகுது. அது நூல் கட் ஆகுதுன்னா நமக்கு இந்த டைட் கொடுக்குறது தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த நூல் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அடுத்து கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா நேராக போகும்போது இழுத்துட்டு போயிடும். ஆனால் ரிவர்ஸ் பண்ணி இப்படி போயிட்டு வரும்பொழுது நூல் வந்து கட் ஆகும். அடுத்தது இன்னொன்று, அந்த நீடில் பிளேட்டு பிசுறு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீடில் பிளேட்டில் அடி வாங்கி அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா மேல் நூலையும் அறுத்து விட்டுரும். ஓகேவா? ஏன்னா போயிட்டு வருது பார்த்தீங்களா, அப்போ நமக்கு இந்த சைடு நேராக தைச்சிட்டு இருக்கும்போது அந்த நூல் போய் அதில் மாட்டியிருக்காது. ஆனால் ரிவர்ஸில் அப்படி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நீடில் பிளேட்டில் போய் உரைச்சிருக்கும். உரைச்சினா அறுத்து விட்டுரும். அறுத்து விட்டோன்னா அதோட பலம் குறைஞ்சிடும், டப்புன்னு வந்து நூல் கட்டாயிடும். உருவினாலே நூல் கட்டாமல் தானே நமக்கு வந்து கட்டாதுன்னா நூல் இப்படி அறுத்து தான் எடுக்கணும் இல்லை, அது போய் லேசாக அறுத்து விட்டுரும், நூல் வெளியே உருவிடும். அவ்வளோதான். அப்போ உருவினா நம்ம நூல் கட்டாத மாதிரி தான். அப்போ அது அந்த இது 3 விஷயம் செக் பண்ணுங்க. அதனால் வேற ஒன்றும் இருக்காது, பெரிய ப்ராப்ளம் இருக்காது. நூல் எப்பவுமே நல்ல குவாலிட்டி போடுங்க. ஓகேவா? ரொம்ப டைட் கொடுக்காதீங்க, ரொம்ப டைட் வைக்காதீங்க, ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வைங்க. அந்த நூலின் பிளேட்டை செக் பண்ணுங்க, சரியா வந்துடும். வேற அடுத்த கழிமா? அண்ணா ஜாக் மிஷின்ல ஃபுட் தூக்க முடியல, என்ன ப்ராப்ளம்? ஃபுட் தூக்க முடியலையா? ஆமா, ஜாக் மிஷின்ல ஃபுட் தூக்க முடியலன்னா அது எதுவும் நீங்க ஏதாவது கழட்டி மாட்டினீங்களா அவுத்தீங்களான்றதை பாருங்க. ஏன்னா இதுக்குள்ள ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கு போய் கரெக்டாக உட்காரலன்னா நம்ம இது ஏறாது, மேலே ஏறாது இதில். ஓகேவா? அப்போ ஏதோ ஒன்று தவறு நடந்திருக்கு, நீங்கள் தெரியாமல் திரும்ப மாட்டியிருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கை வைக்காமல் அதுதான் மெக்கானிக்கிட்ட சொல்லிடுவோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் நம்ம செய்யணும். கொஞ்சம் பெரிய ப்ராப்ளங்களை நம்ம கை வைக்கக்கூடாது. இதில் வேற ஏதாவது நீங்கள், ஏன்னா திடீர்னு வந்து தூக்க முடியாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஏதாவது அவுத்துட்டு அதை சரியாக ஃபிட் பண்ணாமல் விட்டுருந்தா அந்த மாதிரி ஆகும். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஃப்ரீயாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று வரும், அந்த ஸ்ப்ரிங் கட்டாயிடுச்சாக இருந்தாலும் வராது. அந்த ஸ்ப்ரிங் வந்து நழுவி இருந்தாலும், நம்ம சரியாக போய் உட்கார வைக்காமல் நழுவி இருந்தாலும், இந்த அளவு சரியாக உட்காரனாலும் அது தூக்காது. ஓகேவா? இதை வந்து நீங்கள் மெக்கானிக்கை வச்சு ஒரு முறை கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, வேற அடுத்த கழிமா? அண்ணா உஷா நார்மல் மிஷின் பேக் தைக்கிறதுக்கு என்ன ஊசி ஃபுட் போடுறதுன்னு கேட்டிருக்காங்க. பேக் தைக்கிறதுக்கா? பேக் தைக்கிறதுக்கு உஷாவோட நார்மல் மிஷின். ஆமா, அதுல வந்து உஷா மிஷின் நார்மல் மிஷின்ல வந்து நீங்க பேக் தைக்கலாமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அது தைக்கவே கூடாது. அதெல்லாம் சும்மா மென்மையா தைக்கிறதுக்கு தான் அது தயாரிச்சாங்க, ஹெவியா தைக்கவே கூடாது. பவர் மிஷின், பெடல் மிஷின்ல பெரிய மிஷின் இருக்கு, அதை போட்டால் கூட பரவாயில்ல. ஏன்னா அதெல்லாம் வந்து செட்டில் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகாது, இப்படி போயிட்டு வரும், இப்படி போகும். ஏன்னா அதெல்லாம் அதோட தன்மையை கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப வேலை செய்யக்கூடாது அதில். அதே மாதிரி ரொம்ப செஞ்சாலும் மென்மையான துணி, ரொம்ப கணம் கொடுக்கக்கூடாது, ரொம்ப திக்கு கொடுக்கக்கூடாது, ரொம்ப ஸ்பீடும் வராது அதில், டக்க டக்குன்னு கேட்கும் அதில். இப்போ இதெல்லாம் வந்து அந்த டக்க சவுண்டு கேட்காது. ஏன்னா இப்படி போயிட்டு வரும், இப்படி பண்ணும். இப்போ இந்த செட்டில் பாயிண்ட், பெரிய மிஷின் செட்டில் பாயிண்ட், இந்த பெடல் மிஷின்லேயே அம்பர்லா மிஷின் சொல்லுவோம், அது அந்த அடுத்த லெவல், உஷாவுக்கு அடுத்த லெவல். அதெல்லாம் ரொட்டேட் ஆகும், இப்படி ரோல் ஆகிட்டே இருக்கும், இப்படி ரோல் ஆகும். இந்த உஷா வந்து இப்படி போயிட்டு வரும் அந்த செட்டில் பாயிண்ட். அப்போ அதோட தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதுக்கு ஒர்க் கொடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வேலை கொடுக்கணும். கனமானது கொடுக்கக்கூடாது. நீங்கள் வேலை செய்யணும், நம்ம
ஒரு அதுலேருந்து ஒரு வருமானம் ஈட்ட போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு முதலீடாக செகண்ட் ஹேண்டில் கூட நீங்கள் பெரிய மிஷின் வாங்கிடுங்க. பெரிய மிஷின் வந்து கெய்டு தூக்குறது இருக்கும், இங்கே டாக்கா அடிக்கிறது இருக்கும். அதோட இதுவே வந்து கனமாக தைக்கிறதுக்குனே கொடுத்துருப்பாங்க. இது வந்து கனம் கம்மியாக தைக்கிறதுக்கு தான் இந்த மிஷின், வீட்டில் தைக்கிற மிஷின் தான் அது. கடையில் தைக்கிற மிஷின் கூட கிடையாது. இந்த உஷா மிஷின் பார்த்தீங்கன்னா ஆரம்ப இடத்துல மிஷினை வந்தப்போ கடையை தைச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீட்டில் தைக்கிறதுக்கு தான். வீட்டில் என்ன நம்ம கிழிஞ்சி தைப்போம், ஒரு ப்ளவுஸ் தைச்சிக்கிடுவோம், ஒரு மென்மையாக தைச்சிக்குவோம், நம்மள வீட்டில் அளவுக்கு தைச்சிக்கிடுவோம். எல்லாம் ஒரு வெளியே தைச்சு கொடுத்தா கூட அந்த ப்ளவுஸ் சுடிதார் நைஸான துணிங்க சாஃப்டான கிளாத்து தான் தைப்போம். ரொம்ப கனமாக பேண்ட் கிளாத்து திக்கான கிளாத் தான் தைக்க மாட்டோம். இப்போ பேண்ட் கிளாத்தே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ்லாம் வச்சு நீங்கள் 2 இதை வச்சு தைச்சிங்கன்னா மோட்டார் தைச்சிங்கன்னா அதை தைக்க முடியாது. டம்முன்னு ஊசி உடையும், டம் தையல் விழுகாது. ஓகேவா? அதனால அதுக்கு தகுந்த எதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். நீங்கள் பேக் தைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களோட பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் செகண்ட் ஹேண்டில் கூட பழைய மிஷின் கூட நம்ம வந்து பெரிய மிஷின் வாங்கிக்கோங்க. ஓகே, வேற அடுத்த கேள்விமா? ஹாய் அண்ணா, ஜாக் எஃப்ஐ மிஷின்ல 1-2 லேயர் துணியில ஸ்டிச் பண்ணா ஸ்டிச் நல்லா விழுது. பிளவுஸ்ல கிராஸ் பெல்ட் ஸ்டிச் பண்றப்போ 5-6 துணி ஸ்டிச்ல ஸ்டார்ட் பண்ணாலே த்ரெட் கட் ஆயிடுது அண்ணா. இதுக்கு என்ன செய்யணும் கொஞ்சம் சொல்லுங்க. ஜாக் மிஷினா? ஆமா, ஜாக் மிஷின். ஜாக் மிஷின்ல சொல்லி கேக்குறாங்களா? ஆமா, ஜாக் மிஷின்ல தான் இப்போ 4-5 துணி சேர்த்து தைச்சா நூல் கட் ஆகுதா? ஆமா, நூல் கட் ஆகுன்னு நார்மலா தைக்கும் பொழுது நூல் கட் ஆகல, 4 துணியை சேர்த்து தைக்கும் போது நூல் கட் ஆகுன்னு சொல்றாங்க. கட் ஆகுது. 4 துணியா தைக்கும் பொழுதுன்னா அப்ப கனம் அதிகமாச்சுன்னா நூல் கட் ஆகுது. அப்ப அது கனம் அதிகமாகுது, அப்பதான் சூடாகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஊசியை மாத்துங்க. அந்த ஊசி வந்து சூடாச்சுன்னா நூல் கட் ஆகும். ஏன்னா இப்ப தையல் எடுக்கலைன்னா டைமிங் மாறுதுன்னு அர்த்தம். தையல் எல்லாம் எடுக்குது ஆனா நூல் தான் கட் ஆகுது அப்படின்னா அப்ப வந்து துணி அதிகமாக கொடுக்க திக்னஸ் அதிகமாகும். அப்ப அந்த திக்னஸ் அதிகமாகும் பொழுது அப்ப அது வந்து சூடு அதிகமாச்சுன்னா அப்போ குவாலிட்டி வந்து மாத்துங்க. சூடு அதிகமாகும் நூல் அறுத்து விட்டுரும். ஓகேவா? அதனாலதான் அந்த மாதிரி ஆயிருக்கும். இல்லைன்னா வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நூல் நல்ல நல்லா போடுங்க, கம்பெனி ஐட்டமா போடுங்க. அது எல்லாருக்கும் நான் எப்பவுமே சொல்றது. அடுத்தது ஊசி வந்து நல்ல குவாலிட்டியா போடுங்க. இல்லைன்னா பித்தளை ஊசி கூட போடுங்க. நீங்க கனமா தைக்க வேண்டிய தேவை இருக்குன்னா பித்தளை கோட்டிங் ஊசி போடுங்க. சூப்பரா இருக்கும். சூடு வந்து ஏறவே ஏறாது, நல்லா இருக்கும். ரொம்ப ஸ்பீடாகவும் தைக்கலாம், கனமாவும் தைக்கலாம். வேற அடுத்த கேள்விமா? அண்ணா, நியூ மிஷின்ல லூப் அடிச்சுட்டே இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த லூப் அடிக்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். லூப் அடிக்கிறது என்னன்னா டைட்டா ரொம்ப இருக்கக்கூடாது, டைமிங் சரியா இருக்கணும், செட்டில் பாயிண்ட் ரொம்ப நாள் ஆயிருந்ததுன்னா இப்போ நியூ மிஷின் வேறு சொல்லியிருக்கீங்க. அப்போனா வந்து நீங்க ஊசி உடஞ்சிருக்கான்னு மட்டும் பாருங்க. ரொம்ப டைட் கொடுக்காதீங்க. இதுலலாம் ரொம்ப சுற்றி கொண்டு வராதீங்க. ஒரு இது இப்படி போயிருங்க, ஒரு இது வந்துடணும். இழுத்து பார்த்தா ஈஸியாக வரணும். அதே மாதிரி கீழே வந்து செட்டில் பாயிண்ட்லேருந்து வர பாபின் கேஸ்லேருந்து வர்றதும் ஃப்ரீயாக வரணும். ஃப்ரீயானா ரொம்ப ஃப்ரீயாக இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக வந்தால் சிக்கித்தல் வந்துடும். அதனால ரொம்ப ஃப்ரீயாக வரக்கூடாது, ரொம்ப டைட்டாக வரக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி லெவல் பண்ணி தைங்க, அது சரியாயிடும். டைமிங்கை செட் பண்ணுங்க. ஊசியை லைட்டாக இறக்கி ஏற்றி டைமிங்கை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து அடுத்து இப்போ அந்த தலையை தூக்கிட்டு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறத 2-3 கேள்வி கேட்டுருந்தாங்க இல்லையா, அதுக்கான இது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம தலையை தூக்கி உங்களுக்கு நான் அந்த ஆயில் சேர்த்தெல்லாம் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்கணும், பவர் ஆனில் இருக்கக்கூடாது. ஆஃப் ஆகிட்டு இந்த டிஸ்பிளேலாம் ஆஃபில் இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம மிஷினை தூக்கணும். அதுக்கு முன்னாடி தூக்கக்கூடாது, ஆன் பண்ணிட்டு தூக்கக்கூடாது. பாருங்க, இப்போது இதுதான் ஆயில் வந்து இப்போ கொஞ்சம் கலர் மாறி தான் இருக்குது. கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கருப்பு ஆகலை, ப்ரௌன் ஆகலை, கொஞ்சம் க்ரீன் ஷேடில் இருக்குது. ஏன்னா அந்த பார்ட்ஸுங்களில் மிஷினுக்குள்ளே போய் சர்க்குலேஷன் ஆகி வந்திருக்கிறதுனால இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகிருக்கு. சரியா? அப்போ நமக்கு வந்து இன்னொரு 10 நாளில் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே க்ளீன் பண்ணுறது மாற்றிடுறது நல்லது. நம்ம வேலை செய்கிறத பொறுத்து இருக்குது. அப்புறம் நம்ம இதை மாற்றிடுவோம். ஓகேவா? இப்போ ஒரு 10 நாளுக்குள்ளே இதை நான் மாற்றிட்டு வேறு ஆயில் போட்டோம்னு வைங்களேன், ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து புது ஆயில் ஊற்றிடலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் லோ ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மேலே. ரொம்ப டஸ்ட் அதிகமானவொடனே இதில் இருக்கிற நம்ம அந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரூவில் உள்ள வந்து காந்தம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரவுண்டாக இருக்கு பாருங்கள். ஸ்க்ரூ ஒரு ரவுண்ட் சைஸ் இருக்கும், அதுக்கு மேலே காந்தம் ஒட்டி வச்சுருக்கோம். அது என்னென்னா அவங்க கம்பெனிலே கொடுக்குறது தான் மிஷின் வரும்போது. எதுக்காக அந்த காந்தம் கொடுத்துருக்காங்கன்னா, ஊசி ஏதாவது உடைஞ்சி பிசிறு போய் அதில் விழுந்து இது டேங்கில் ஆயில் டேங்கில் விழுந்துச்சுன்னா அது கரெக்டாக அந்த அங்கே தான் பள்ளம் அதிகமாக இருக்கும், அங்கே போயிடும். அது என்ன இழுத்து பிடிச்சிக்கும் இந்த ஃபில்டர் வழியாக மேலே இழுக்க விடாமல். இல்லைன்னா இந்த ஃபில்டர் வந்து இழுக்கிற தன்மை உள்ளது. உள்ள 3 ரெக்கை இருக்கிற மாதிரி ஃபேன் இருக்கும். அதுக்குள்ளே இந்த ஃபில்டருக்குள்ளே வந்து 3 ரெக்கை இருக்கும். அதுலேருந்து இழுக்கும் உள்ள ஆயில வந்து நம்ம மிஷின் ஓடும்பொழுது இப்படி ஓடும்பொழுது உள்ளே சுற்றும். ஓகேவா? அது சுற்றி அப்போ அந்த பிசிறுங்களை இழுத்துடும். ஊசி சின்ன பிசிறு வந்து இரும்பு பிசிறு உள்ளே போயிடுச்சுன்னா உள்ளே போய் மிஷின்கள்லாம் கெட்டுருன்றதுக்காக இந்த மிஷின் பார்ட்ஸில் பட்டுரும், எதனா டேமேஜ் ஆயிருன்றதுனால அவங்க அந்த காந்தம் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. ஓகேவா? அந்த காந்தத்தை நீங்கள் சப்போஸ் காந்தம் இல்லை செகண்டில் வாங்கின மிஷினாக இருந்தால் காந்தம் இல்லைன்னா வேறு காந்தம் சேர்ந்து வாங்கி அந்த மேக்னெட் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அந்த ஸ்க்ரூவில் ஒட்டி விட்டுருங்க.
ரைட்டு. இப்போ இதுல இருந்து லீக் ஆகுது நிறைய பேர் சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? அந்த ஸ்க்ரூவை வந்து கலட்டிட்டு இந்த ஆயிலெலாம் எடுத்து இந்த இதெல்லாம் டேங்கை நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு அந்த ஸ்க்ரூவில் இருக்கிற மரம் எல்லாம் துடைச்சிட்டு அதுலேயும் நல்லா அந்த ஹோல்ஸையும் துடைச்சிடணும். ஏன்னா ஆயில் நம்ம லூஸ் பண்ணால் இந்த கீழே தான் வரும், அதுக்கு நேராக ஹோல்ஸில் கீழே வரும். நம்ம கேன் வச்சு ஆயிலை பிடிச்சிக்கலாம். அந்த ஹோல்ஸையும் நம்ம அந்த மரம் எல்லாம் துடைக்கணும், துடைச்சி டஸ்ட் இல்லாமல், ஓகேவா? அதுக்கப்புறம் நல்லா இறுக்கி டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றுங்க, உங்களுக்கு லீக்கே வராது. அடுத்தது இன்னொரு லீக் எதனால் வருதுன்னு சொன்னால் இந்த லப்பர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி நொந்து போய் ரொம்ப நாள் ஆகிருந்ததுன்னா ரொம்ப அமுங்கி இருக்கும், சில இடத்துல பிஞ்சு போய் கிடக்கும் அந்த லப்பர். இதை சுற்றி வருது பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் போய் உட்கார இடம் அதுதான் கச்சின்னு போய் அந்த இதை பிடிக்கும். ஆயில் ஓடும்போது இந்த ஃபேன் ஓடும்போது கலக்கலன்னு சுற்றும் போது கூட அதை தெறிக்க விடாமல் வெளியே வர விடாமல் பிடிச்சிக்கும். இந்த ப்ரெஷர் வந்து கரெக்டாக போய் அதில் போய் உட்காரும், ஓகேவா? அப்போ அந்த இந்த லப்பரை நீங்கள் மாற்றிடணும். நம்மளே கூட கடைகளில் வாங்கி வந்து நம்மளே இதை மாட்டோம்னா கரெக்டாக அப்படியே செட் பண்ணி மாற்றிடலாம். ஏன்னா நீங்கள் மெக்கானிக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே கொண்டு வந்து அதை புதுசாக வாங்கி வந்து மாட்டி விட்டுருவாங்க, அதை வச்சு விட்டுருவாங்க, நமக்குள்ள போய் கரெக்டாக உட்காந்துரும். இதை கணக்கு பார்த்து இதனாலேயும் ஆயில் லீக் வரும், ஓகேவா? அடுத்தது இன்னொரு விஷயம், ஆயில் நம்ம கண்டிப்பாக புது மிஷின் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 3 மாதம் 2.5 மாதத்தில் மாற்றிடுங்க. அப்புறம் புது ஆயில் வச்சு அந்த லோ வந்து கரெக்டாக அந்த லோ வரைக்கும் வந்துச்சுன்னா நம்ம ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். லோவுக்கு கீழே போச்சுன்னா ஆயில் வந்து நீங்கள் வேறு மாற்றிடுங்க. அதேமாதிரி அழுக்காக இருந்தால் மாற்றிடுங்க. அது நல்லா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மேலே ஊற்றிக்கிட்டு அந்த ஹைக்கு மேலே வைக்காதீங்க, ஹை லெவலில் வச்சுக்கோங்க. அதை விட நிறைஞ்சி வர மாதிரி வைக்க வேண்டாம். 3/4 லிட்டர் இதுக்கு பிடிக்கும். 1 லிட்டர் நம்ம வாங்கினோம்னா 3/4 லிட்டர் ஊற்றிடுவோம், மீதி 1/4 லிட்டர் நம்ம வச்சிருப்போம். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் குறைய வேணால் ஊற்றிக்கலாம். ரொம்ப டஸ்ட் அதிகமாகி அழுக்காயிடுச்சு அப்படின்னா மாற்றிக்கலாம். ரைட்டு. இப்போ இது வந்து என்னென்னா, இதுதான் வந்து இந்த செட்டில் பாயிண்ட்டுக்கு, இந்த செட்டிலுக்கு இந்த பாபின் கேஸ் மாற்ற இடம் இருக்கு இல்லையா, இந்த செட்டிலுக்கு வர்ற ஆயில் வர்றதுக்கான பாயிண்ட் இதுதான் அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பாருங்கள், கொடுத்துருப்பாங்க. இது என்ன ஆகுனா, இது வந்து நம்ம டைட் பண்ணும் பொழுது நிறைய வெளியே வரும். லூஸ் பண்ண மாதிரி, லூஸ் பண்ணுறது வந்து டைட் பண்ண மாதிரி கம்மியாகும், ஓகேவா? அந்த ஆப்ஷனை தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இதில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ன்றது வந்து அதிகமாக வர்றது, மைனஸ்ன்றது கம்மியாக வர்றது அப்படிங்கிறது, அது எந்த பொசிஷனில் திருப்பணுன்றது நீங்கள் பார்த்துங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த ஸ்க்ரூ டைப் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம எல்லாம் லூஸ் பண்ணுறது டைட் பண்ணுறதுனா எப்படி இருக்குமோ அதுக்கு எதிராக இருக்கும் இது. அது கணக்கு வச்சுக்கோங்க. சரி, நம்ம எவ்வளோ தூரம் இதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, எவ்வளோ இதுக்கு ஆயில் வர வைக்கணும். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஓட வச்சாலும் இந்த டேங்க் இருக்குல்ல, இந்த டேங்க்லேருந்து இங்கேருந்து வருது, இந்த கீழே இருக்குது பாருங்கள் டேங்க்கு, இதுக்கு நேராக இந்த டேங்க் இதுதான் வந்து நமக்கு இதில் வர்ற இடம். நம்ம இந்த செட்டில் பாயிண்ட்லேருந்து தெரிக்கிறது இங்கே எவ்வளோ வருதோ அது மீதி போக இங்கே தெரிக்கும். இங்கே வர ஓடிட்டு இருக்கோம். இங்கே ஒரு ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி தொட்டு பார்த்தா ஈரப்பதம் இருக்கும், பாருங்க, தொட்டு பார்த்தா ஈரப்பதம் இருக்குது, அந்த அளவுக்கு இருந்தால் இதுக்கு ஆயில் சர்க்குலேஷன் அந்த போதுமானது. நம்ம நிறைய ரொம்ப டஸ்ட் அதிகமாக இருக்கிறது, கொஞ்சம் கேன்வாஸ் எல்லாம் அந்த தூளாக வந்துட்டு இருக்கும், பிசு நிறைய வரும், மாவு மாதிரி இதெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரியான நம்ம கேன்வாஸ் சாதா கேன்வாஸ் தான் தைக்கிறோம் வைங்களேன். இந்த கேன்வாஸ் தான் தைக்கிறோம், நார்மலாக வந்து ரூபி கேன்வாஸு, இந்த நார்மல் கேன்வாஸ் தான் தைக்கிறோம் வைங்களேன். அதில் மாவாக வரும். அந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம கொடுத்து அந்த மாவை வெளியே எடுக்கிறதுக்குன்னா ஆயில் நிறையா வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்படி வர்றது மீதி நேரத்தில் நம்ம நார்மலாக துணி தைக்கிறதுக்கு எப்போ தைக்கிறதுக்கு இங்கே ஈரப்பதம் லைட்டாக தொட்டால் வர்ற அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் இங்கே சுத்தமாக வரலைன்னு அர்த்தம். அப்போ நம்ம தனியாக ஆயில் போடணும். இல்லைன்னா இதை நீங்கள் லெவலாக வச்சுக்கணும். இதை நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனா, இதை நீங்கள் டைட் பண்ணுங்கள், லூஸ் ஆகும், இங்கே ஆயில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் தைக்க இங்கே ஆயில் வந்து இதுக்கு இங்கே வரும். அப்போ நம்ம நிறைய இங்கே கொட்டுது, இங்கே நிறையா வருது. நீங்கள் ஒரு மணி நேரம் தைச்சதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆயில் நிற்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஒரு நாள் போல தைச்சா இங்கே ஆயில் தேங்குற அளவுக்கு வருதுன்னா இங்கே இருக்கிற ஆயில் வந்து இப்படி வருதுன்னு அர்த்தம். இந்த ஆயில் இதில் வந்து செட்டில் பாயிண்ட்டுக்கு வந்து இங்கே வருது. அப்போ அளவுக்கு அதிகமாக நம்ம வச்சிருக்கோம்னு அர்த்தம். அப்போ இதை குறைக்கிறதா இருந்தால் நம்ம லூஸ் பண்ணால் டைட் ஆகும், டைட் பண்ணால் லூஸ் ஆகும், ஓகேவா? இது கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆயிலை குறைச்சிங்க. அப்போ வந்து ஒரு 4 முறை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு 1 ஹவர் தைச்சு பாருங்கள், இங்கே எவ்வளோ ஆயில் வந்து பிசு ஈரத்தன்மை வருது, இன்னொரு மணி கொஞ்சம் கம்மி பண்ணி கூட்டணுமா குறைக்கணுமான்னு அப்படி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதோட அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். இப்போ இது அப்படியே ஸ்டாண்டர்ட் நாங்கள் லைட்டாக வச்சுருக்கோமா, இந்த பிசு பண்ண வருதா, இவ்வளோ தான், இது போதும். இதுக்கு மேலே வேணால் நீங்கள் எப்பயாவது ஒரு மாதிரி டெஸ்ட் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் இங்கே இருக்கிற ஆயில் எடுத்து இங்கே போட்டுக்குங்க. இங்கே இருக்கிற ஆயில் எடுத்து இப்படி ஊசி வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு கம்பி எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே இதுக்குள்ளே அப்படி இப்படி வச்சு இந்த கேப்பில் தான் போடணும். இந்த ஆயில் போடும்போது இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள், இது ரொட்டேட் ஆகுது பாருங்கள், இந்த கேப்பில் தான் போடணும். இந்த கேப் இருக்குல்ல, அந்த கிண்ணத்துக்கும் இந்த மேலே இருக்கிற கிண்ணத்துக்கும் உள்ள 2 இருக்கும். அந்த மேலே ரவுண்டு ஒன்று சுற்றுது இல்லையா, இதுக்கு இடையில கொஞ்சம் ஆயில் எடுத்து இப்படி கையில் போட்டாலும் சரி, ஒரு ஊசி வச்சு அப்படியே அதில் போட்டிங்கன்னா அது நேராக அங்கே உள்ளே போயிடும். சரி, அது வழியாக பாலை மாதிரி போய் உள்ளே இறங்கிடும். அது கொஞ்சம் போட்டுக்குங்க, தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க அந்த நேரத்துக்கு மட்டும். மீதி நேரம் ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருங்க. அவ்வளோதான், ஆயில் வந்து க்ளீனாக வந்துடும். இங்கே வந்து டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. அதிகமாக இங்கே கொட்டுச்சுன்னா
இங்கே டஸ்ட் இருந்துச்சுன்னா இங்கே சொட்டும். நீங்கள் சில பேர் சொன்னீங்களே ஆயில் டேங்க் வழியாக சொட்டுதுன்னு, இங்கே டஸ்ட்டுங்க இருக்கும், இங்கே ஊறிட்டு இருக்கும், இங்கே இது வழியாக வந்து இங்கே தங்கியிருக்கும். அது என்ன ஆகும், இந்த டஸ்ட்டு உறிஞ்சி விடும். நம்ம விளக்கு வைக்கிற மாதிரி ஒரு திரி வச்சோன்னா அதுங்கேருந்து இங்கே உறிஞ்சி விடுற மாதிரி இங்கே இருக்க டஸ்ட்டே உறிஞ்சி கீழே விடும். நம்ம என்ன அது ஆயில் லீக் ஆகிட்டு இருக்குன்னு நினைப்போம். எங்கேயும் டஸ்ட்டுங்க இருந்தால் க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர விடாங்கன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் இருந்தாலும் எடுத்து இந்த மாதிரி இதில் மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்ந்த அப்புறம் எடுத்து புழிஞ்சு வேற தூக்கி போட்டுருங்க. ஓகேவா? இவ்வளோதான். இந்த ஆயில் வந்து இழுக்கலை அப்படி சொல்லியிருந்தீங்க இல்லையா? அப்புறம் இந்த 3 ஸ்க்ரூ இருக்கு பாருங்க. இந்த ஆயில் ஃபில்டர் வந்து ஆயில் மேலே இழுக்கலை, ரொட்டேட் மேலே வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து டஸ்ட் இருந்ததுன்னா இதுதான் ஆயில் நம்ம டேங்க் இந்த இது இழுக்கிறது ஃபில்டர். இதுக்கு பேர் தான் ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஜல்லி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஜல்லடை கொடுத்துருக்காங்க. இந்த ஜல்லடை எல்லாம் இந்த கண்ணாக இருக்கிறது வந்து மூடிடுச்சுன்னா அது இழுக்காது. அப்போ இதை துடைக்கணும். ஓகேவா? இதை க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 2 இதை அவுத்து இந்த 3 ஸ்க்ரூ அவுத்திங்கன்னா இது வந்துடும். இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஸ்க்ரூ, 3 ஸ்க்ரூ இருக்கு இல்லையா? இதை அவுத்திங்கன்னா இதை வெளியே எடுத்துடலாம். உள்ளுக்குள்ளே ஒரு ஃபேன் மாதிரி 3 ரெக்கை இருக்கும். அது அப்படியே ஸ்டாண்டர்ட், அதை வந்து பண்ணாதீங்க. இதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. துணி வச்சு 2 பக்கம் தொடங்க. அந்த இன்னொரு பக்கமும் இந்த பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப மாட்டி விட்டுருங்க. சல்லுன்னு இழுத்துரும். ஆயில் அதே மாதிரி நல்லா க்ளீனாக இருக்கணும். ஆயில் கொலன்னு இருக்கக்கூடாது. அது இருந்தால் திரும்ப இந்த கண் வந்து மூடும். ரொம்ப பிசுபாக இருந்ததுன்னா இது வெளியே தானே போகணும். அப்போ இந்த கண்ணை வந்து மூடிடும். அப்போ அது ஆயில் நல்லா தண்ணியாக இருக்கணும், சுத்தமாகவும் இருக்கணும். ஓரளவுக்கு லைட்டாக கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சுன்னா மாற்றிடுங்க. ரொம்ப கொலன்னு ஆச்சுனாலாம் வச்சுக்கவே கூடாது, மாற்றிடணும். ஓரளவுக்கு டஸ்ட் இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப அதிகமாக நீங்கள் தொட்டால் தெரியும் அது ஒரு கணம், இந்த கொலப்பு எப்படி இருக்குன்னு கலரே மாறும். அப்போ நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? அது நம்ம வந்து 3 மாதம் 6 மாதம்லாம் டைம் கிடையாது. நமக்கு அது அழுக்காகுதுன்னா மாற்றிக்கலாம். அது நம்ம வேலை செய்கிற பொறுத்து அது அழுக்கு அதிகமாகும். அது ஃபுல்லாக பார்ட்ஸில் போய் வருது இல்லையா? 24 நேரம் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் 12 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் 6 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி, வாரத்தில் ஒரு நாள் தைப்பாங்க. அப்போ அது நாள் தள்ளி வரும். சரி, நிறைய வேலை செஞ்சால் சீக்கிரமாக ஆயில் அழுக்காகும். அவ்வளோதான். ஓகே. வேறு தொடர்தட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்தட்டியோட கண்ட்ரோல். இதில் வந்து கீரல் எது விழுந்ததுன்னா தொடர்தட்டி தூக்காது. இதை தொடர்தட்டி இப்படி எடுத்துட்டு வேறு பீஸ் போடணும்னா மாற்றலாம், நம்மளே மாற்றலாம். இந்த பீஸ் வந்து தனியாகவும் கிடைக்கும். இது கம்பெனியில் வர்றது. இதுக்கும் அந்த தொடர்தட்டிக்கு லிங்க் இருக்குது. இந்த இதில் வந்து கீரல் விட்டு இது டேமேஜ் ஆயிருந்ததுன்னா இது தொடர்தட்டி தூக்காது. நீங்கள் அந்த பீஸை மாற்றணும். ஓகேவா? இது வந்து இப்போ தொடர்தட்டி தூக்கும்போது ஏறுது பாருங்க. இவரை கீழே நான் தூக்குறேன், மேலே மூவ் ஆகுது பார்த்தீங்களா? இது அதோட சம்மந்தப்பட்டது. இது உடஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இதை மாற்றிக்கங்க. தொடர்தட்டி சில பேர் சொல்லி கேள்வி கேட்டிருந்தீங்க, அதனால் அதையும் உங்களுக்கு நான் அந்த டிப்ஸ் சொல்கிறேன். ஓகே. வேறு எதாவது இருந்தாலும் கேளுங்க. இப்போ வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி.